பிசாசின் தந்திரத்தை எதிர்த்து நிக்கிறதுக்கு ஒரு திராணி. அதுதான் ஆபிரகாமுக்கு அந்த திராணி இருந்துச்சு. அநேக ஜனங்கள் தூக்கிட்டு போயிட்டாங்க, எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனா அவனுக்கு ஒண்ணு தெரியும், இந்த பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்க. அவர்கிட்ட ஒரு வல்லமை வருது, அது பிசாசின் வல்லமைகளை அழித்து விடும். இன்னைக்கு சொல்றேன், பிசாசின் வல்லமைகள் உங்க வாழ்க்கையில் செயல்பட முடியாது. அந்த வல்லமைகளை அழிக்கிற நாள் இந்த நாள், இந்த 1வது நாள். எல்லா பிசாசின் வல்லமைகளும் பிசாசின் தந்திரங்களும் எதிர்த்து அழிக்கிறேன். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்கிறேன். அடுத்து சொல்லி பாருங்க, மாம்சத்தோடு எனக்கு போராட்டம் இல்லை, இரத்தத்தோடு எனக்கு போராட்டம் இல்லை, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இந்த சேனைகளை. நல்லா கவனிச்சுக்கோங்க, நான் போய் மாம்சத்திலே ரத்தத்திலே நான் போராட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு ஒரு போராட்டம் இருக்குது. நான் உட்கார்ந்து ஆண்டவரோடு உறவுல இருக்கிற வேளையில இந்த பிசாசின் போராட்டங்கள் எல்லாம் என் குடும்பத்தை விட்டு, இன்னைக்கு வியாதியை கொண்டு வந்திருக்கலாம், ஏதோ சில நெகட்டிவானது கொண்டு வந்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, என் கூட பிரசன்னத்துல உட்கார்ந்துக்க செபி, எல்லா பிசாசின் கிரியைகளும் அழியும், எல்லா பிசாசின் வல்லமைகளும் ஒன்றுமில்லாகணும் போகும், எல்லாம் அழியும், ஒண்ணு இல்லாம போயிடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களை மீதியானியர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, எல்லாத்தையும் வெட்டுக்கிளிகள் மாறி வராங்க. கடற்கரை திரளான ஜனங்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, எல்லாத்தையும் அழிச்சிடறாங்க. பிசாசின் வல்லமை அது 1-2 பிசாசு இல்ல, கடற்கரை திரளாய் வெட்டுக்கிளிகள் மாறி வராங்க. வந்து வச்சிருக்கிற பயிர்கள், இங்க வச்சிருக்கிற ஆடு மாடுகள் எல்லாத்தையும் கொள்ளையிட்டு போறாங்க. ஜனங்கள்லாம் பயந்து போய் மலைகள்லயும் குகைகளையும் கெபிகள்லயும் போய் ஒளிச்சிருக்கிறாங்க பிசாசின் வல்லமைகள். நான் சொல்றேன், இன்னைக்கு ஒருவேளை நீங்க ஒளித்திருக்கிற மாதிரி சில தன்மைகள் இருக்கலாம். ஆனா ஒரு நல்ல செய்தி என்ன தெரியுமா? தேவன் கர்வாலி மரத்தின் கீழே வந்து இந்த வல்லமையை அழிப்பதற்காக ஒருத்தனை தேடி வந்திருக்கிறார். பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நல்லா கவனிச்சுக்கோங்க, பிசாசின் கிரியைகளை இவ்வளவு நாள் என்னால் அழிக்க முடியல. ஆனா இன்னைக்கு தேவனுடைய வல்லமை சொல்லுகிறது, சர்மிளா சிஸ்டர், உங்க லைஃப்ல இருக்கிற எல்லா எதிர் வல்லமைகளையும் தேவன் அழிக்கிறார், எல்லாம் மறைகிறது. விசுவாசிக்கிற பிள்ளைங்க ஆமீன் சொல்லிட்டே இருக்க. ஆண்டவர் சொல்றார், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். இந்த மீதியான வல்லமை நீ அழிக்க போகிறாய். வெட்டு கிளிகள் மாறி திரளாய் வருகிற ஜனங்களின் வல்லமைகளை நீ அழிக்க போகிறாய். எல்லா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய், ஆபிரகாமின் சந்ததிக்கு விரோதமாய், எனக்கும் உங்களுக்கு விரோதமாய் வருகிற எல்லா வல்லமைகளை அழிப்பதற்காக இன்னைக்கு பயந்து போய் இன்னைக்கு சந்தேகத்தில் இருக்கிற, இன்னைக்கு அவிசுவாசத்தில் இருக்கிற உங்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். இப்ப இவனுக்கு நம்பிக்கை இல்லை, கர்த்தர் என்னோடு இருக்காரா? ஏன்னா கிதியோனுக்கு நம்பிக்கையே கிடையாது. கிதியோனை பார்த்தா ஆண்டவர் சொல்றாரு, கர்வாலி மரத்தின் கீழே வந்துட்டு சொல்றாரு, இவன் என்ன செஞ்சிட்டு இருக்கான்னு தெரியுமா? இவன் செஞ்சிட்டு இருக்க என்ன, மீதியானுடைய கைக்கு கோதுமையை தப்பி வைக்கிறதுக்காக என்ன செய்யறானா, ட்ரை பண்ணிட்டே இருக்கான், போர் அடிச்சிட்டு இருக்கான். அந்த நேரத்துல தான் ஆண்டவர் வந்து சொல்றாரு, பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோடு இருக்கிற. இப்ப உடனே இவனுக்கு ஒரு சந்தேகம், ஆண்டவர் எங்க கூட இருந்தாருன்னா ஏன் எங்களுக்கு இப்படி எல்லாம் நடக்க போகுது? அவர் எங்க கூட இருந்தா எங்களுக்கு இதெல்லாம் ஏன் நேரிடுது, ஏன் நடக்குது? நம்ம கூட, நீங்க கூட அநேக நேரத்தில் யோசிக்கலாம், ஆண்டவர் நீங்க எங்க கூட இருக்கிறீங்களா, ஏன் இந்த தாமதம், ஏன் இந்த டிலேஸ்? ரொம்ப நாளா காத்துட்டு இருக்கேன் இந்த குழந்தை பாக்கியத்துக்காக, ரொம்ப நாளா சிலதுக்கெல்லாம் நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறேன், ஆனா எதுவுமே நடந்த மாதிரி இல்லையே. இதுதான் இங்க இவனுக்கு நடக்குது. இங்க கிதியோன் அதை தான் சொல்றான், ஏன் எங்களுக்கு நடக்கல? ஆண்டவர் எங்க கூட இருந்தா இவைகள் எல்லாம் எங்களுக்கு ஏன் நேரிடுது அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லாரு பாருங்க, கிதியோனே இந்த பலத்தோட போ, இப்ப இருக்கிற பலம் உனக்கு போதும், இதுல போ. மீதியானியரின் கைக்கு, இன்னைக்கு உங்களை சொல்றேன், அந்த சத்ருவின் கைக்கு எதெல்லாம் நீங்க அந்த சத்ருவின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை ரட்சிக்கிற நாள். ஆண்டவர் இன்னைக்கு சொல்ற, சத்ருவின் கைக்கு எல்லாவற்றையும் ரட்சிப்பாய். கிதியோனே உங்க பேரை சொல்லுங்க, உங்க பேரை சொல்லுங்க. ஆண்டவர் இன்னைக்கு சொல்ல, மகளை நீ எல்லாத்தையும் ரட்சிப்பாய். ஜாசோ சிஸ்டர், ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ல, கவிதா சிஸ்டர், எல்லா வீட்டுல இருக்கிற பிரச்சனைகளை மாறும், அந்த குடி பிரச்சனைகள் எல்லாம் மாறும், தேவன் மாற்றுவார், கவலைப்படாதீங்க. இந்த பலத்தோட போ, கலங்காத. ஏன் தாமதம், ஏன் பொருளாதாரத்துல தாமதம், கலங்காத. ஆண்டவர் சொல்ல, இந்த பலத்தோட போ, இது வரைக்கும் நடந்துருச்சு, அதுக்காக தொடர்ந்து நடக்கணும்னு இல்ல. இப்ப ஆண்டவர் வந்து சொல்லாரு, இந்த பலத்தோட போ, சத்துருவின் கிரியைகளை அழிப்பாய். ஏன்னா ஆண்டவர் சொல்லாரு, உன்னை அனுப்புகிறவர் நான், உன்னை பூமிக்கு கொண்டு வந்தார் நான், இந்த கணவன் மனைவியை தந்தது நான்,
இந்த பிள்ளைகளை தந்தது நான். உன்னை நான் தான் அனுப்பி இருக்கிறேன். நான் தான் இந்த குடும்பத்தை தந்திருக்கிறேன். நான் தான் இந்த பிசினஸை தந்திருக்கிறேன். நான் தான் உனக்காக இந்த காரியங்களை எல்லாம் செய்திருக்கிறேன். கவலைப்படாத, இந்த பலத்தோடு போ. நம்பிக்கையே இல்லை இவனுக்கு, நம்பிக்கையே இல்லை. ஆண்டு சொல்ல, நான் இருக்கிறேன் உன் கூட. நடந்தது என்ன தெரியுமா? இவன் போய் அவர்களை எல்லாம், மீதியானவர்களை எல்லாம் அழித்து, அந்த பிசாசின் வல்லமைகளை அழித்து, எல்லா பிசாசின் வல்லமைகளையும் அழித்து. 24வது வசனம் சொல்லுது பாருங்க, நியாயாதிபதிகள் 6:24 இப்படி சொல்லுது. அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான். கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம் என்று சொல்லி அந்த கர்த்தருடைய பலிபீடத்துக்கு ஒரு பெயரிட்டான். நான் சொல்றேன், இன்றைக்கு சகலவற்றையும் நீங்கள் ஜெயித்து கொண்டு ஒரு பெயரை இட போகிறீர்கள். யெகோவா ஷாலோம், கர்த்தர் என்னோட, எஸ், யெகோவா ஷாலோம் என் கூட இருக்கிறார். அதனால நான் எதை குறித்தும் நான் கவலைப்பட மாட்டேன். எதை குறிச்சும் ஜீசஸ், எதை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன். எதை குறித்து கலங்க மாட்டேன். ஏன்னா என் தேவன் என்னோடு இருக்கிறார். எனக்கு நன்மை செய்கிறவன் என்னோடு இருக்கிறார். கடைசியில் இவன் ஜெயித்து தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி, நான் சொல்றேன், துதிக்கிறவன் ஜெயிப்பான். பலிபீடத்தை கட்டினான், ஜெயித்தான். இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் ஜெயிக்க போகிறேன், நான் வாழ போகிறேன், எங்கள் தலைமுறைகள் வாழ போகிறது, நாங்க நலமா இருக்க போறோம், வளமா இருக்க போறோம். இன்னைக்கு பலிபீடத்தை கட்டுகிற நேரம். நான் வெற்றியை சுதந்தரிப்பதற்காக கிதியோன் ஒரு பலிபீடத்தை கட்டுறான் பாருங்க. அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம், the Lord is peace, சமாதானம். ஒரு பலிபீடத்தை கட்டுறான். அந்த பலிபீடத்தோட பெயர் என்னன்னா சமாதானம். இதுவரைக்கும் சமாதானம் இல்ல. இதுவரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சமாதானம் இல்ல. ஒரு சைடுல பார்த்தா மீதியானியர்கள் வாரார்கள், இன்னொரு சைடுல பார்த்தா அமலேக்கியர் வாரார்கள், இன்னொரு சைடுல பார்த்தா கிழக்கத்திய புத்திரர்கள் வாரார்கள். சமாதானம் இல்ல. ஆனா இவன் பலிபீடத்தை கட்டினான். பலிபீடத்தை கட்டி யெகோவா ஷாலோம்னு பெயர் போட்டான். சமாதானம், the Lord is peace. அவர் சமாதானத்தை தருகிற கர்த்தர். நடந்தது என்ன தெரியுமா? சமாதானம் கிடைத்தது. எல்லா மீதியானியர்களையும் அழித்து போட்டார்கள். எஸ், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் சொல்லி ஆண்டவர் அவனை அனுப்பினார். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? நீங்க ஆண்டவர் சொல்ல, உன்னை நான் அனுப்புறேன். எதை குறித்தும் கலங்காதே, திகையாதே. உன்னை அனுப்புகிற கர்த்தர் நான் அல்லவா? எஸ், வசனம் சொல்லுது பாருங்க. அதே அப்போஸ்தலர் 26:18. நல்லா கவனிச்சுக்கோங்க. எப்படி உங்க லைஃப்ல இருக்கிற, உங்க வீட்டுல இருக்கிற எல்லா பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அப்போஸ்தலர் 26:18. அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்படுவதற்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்படுறதுக்கு ஒரு சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு அவர்கள் இருளை விட்டு ஒளி நடத்திருக்கும். இந்த பிசாசுங்கிற இருள இவ்வளவு நாள் நான் இருந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அந்த இருளை விட்டு ஒளியின் இடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்ப படிக்க. ஷேலேமே, எல்லா சாத்தானுடைய கிரியைகளும் அழியும்படி அதிகாரத்தை விட்டு தேவனிடத்துக்கு திரும்பும்படிக்கு நீ அவருடைய கண்களை திறக்கும்படிக்கு இப்பொழுது உன்னை அவர்களிடத்தில் அனுப்புகிறேன். அப்போஸ்தலர்கள் ஒவ்வொருத்தவங்க பார்த்து ஆண்டவர் சொன்னார், திரும்பும்படிக்கு, இருளில் இருந்து வெளிச்சத்திற்கு திரும்பும்படிக்கு ஆண்டவர் உன்னை திருப்புகிறார். நீ அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு கண்ணு திறக்கட்டும். அன்னைக்கு ஆகாரோட கண்ணு திறந்தப்பதான் அங்க இருக்கிற ஊற்று தெரிந்தது, அங்க இருக்கிற அங்க இருக்கிற தண்ணீர் தெரிந்தது, துறவு தெரிந்தது. நீ சொல்றேன், தண்ணீர் துறவை காண பண்ணுகிற கண்களை தேவன் திறக்க பண்ணுகிறார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க ஆமேன் சொல்லுங்க. விசுவாசிக்கிற பிள்ளைங்க ஆமேன் சொல்லுங்க. எல்லா இருளையும் விட்டு நான் ஒளியின் இடத்துக்கு வாரேன். சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்துக்கு திரும்பும்படிக்கு நீ அவர்கள் கண்களை திறக்கும் பொருட்டு இந்த நாள் கண்ணு திறக்கிற நாள். இந்த நாள் இருளை விட்டு நான் ஒளியின் இடத்துக்கு வருகிற நாள்.
இந்த நாள் என் வீட்டில் இருக்கிற எல்லா சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்துக்கு திரும்பும்படி, தேவனிடத்துக்கு. ஷாபாபா. Jesus. Hallelujah. என்னை அனுப்புகிற கர்த்தர் அவர். பிசாசின் கிரியைகளுக்கு, எல்லா பிசாசின் கிரியைகளிலும் இருந்து என்னை வெளியே கொண்டு வருகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாருங்க, இங்க பிலிப்புன்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுது, பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார். சொன்னதை எல்லாரும் ஒருமனப்பட்டு கவனிக்கிறான். பிலிப்பு சொல்றது, இன்னைக்கு நான் சொல்றதை கவனிக்கிறீங்களா? ஒருமனப்பட்டு கவனிக்கிறீங்களா? பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு அவனால் சொல்லப்பட்ட எல்லாத்தையும் ஒருமனப்பட்டு பார்க்கறாங்க. பார்த்துட்டு அநேகரிடத்திலிருந்து அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரர்களும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்னைக்கு பிலிப்பு ஒரு அதிசயத்தை செய்தாராம். அது எல்லாரும் ஜனங்கள் கேள்விப்பட்டு ஒருமனப்பட்டு கவனித்தாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒருமனம். மனசை அலைய விடக்கூடாதுங்க. நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? மனசை அலைய விட்டுறோம். ஜெபம் ஜெபிக்கணும்னு முடிவு பண்ணீங்கன்னா உட்கார்ந்து ஜெபிக்கணும். அலைய விடாதீங்க, மனசு அலைய விடாதீங்க. ஏதோ ஒரு சூழ்நிலைக்கு பணம் தேவைப்படுது, உடனே போயிட்டு என்ன பண்ணக்கூடாதுன்னா யார்கிட்டயே போய் கடன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி மனசு அலைய விடாதீங்க. ஆண்டவர் செய்வார். ஆண்டவர் தான் இந்த சூழ்நிலை எனக்கு நியமித்து இருக்கிற இந்த சூழ்நிலை பாதையில நான் கடந்து போனோம். கடன் வாங்காதீங்க. மனுஷனை பார்க்காதீங்க, மனுஷன் போய் ஹெல்ப் கேட்காதீங்க, ஆலோசனை மனுஷன் கேட்காதீங்க. ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் பேசுவார். ஜெபிக்கிற பிள்ளைகள்ட்ட ஆவியானவர் பேசுவார். பாருங்க, பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார். இப்ப நம்ம கவனிக்க வேண்டியது பிலிப்பு மாதிரிப்பட்ட ஆட்களை நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது. நல்லா கவனிச்சுக்கோ. நீ பெரிய ஒரு சத்தியத்தை சொல்லித்தரேன். சத்துருவின் கிரியைகளை எப்படி அழிக்கணுங்கிற ஒரு பெரிய ஒரு சத்தியத்தை சொல்லித்தரேன். அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமித்து கவனித்தார்கள். எல்லாம் உட்கார்ந்து கவனிக்கிறான். பிலிப்பு சொல்றான், தேவ வல்லமை சொல்றார், இயேசு வல்லமை சொல்றார், இயேசு உயிர் தெழுந்தார், 3வது நாள் உயிர் தெழுந்தார் சொல்லி பிலிப்பு சகல வல்லமையை சொல்றாரு. நடந்தது என்ன தெரியுமா? இப்படி சொன்ன உடனே அங்க நிறைய பேர் அசுத்த ஆவிகள் மிகுந்த நிறைய அசுத்த ஆவிகள் பிடித்த ஜனங்கள்லாம் இருந்து என்ன செய்யறாங்க? கேட்கிற வேளையில என்ன நடக்குதுன்னா, அதெல்லாம் மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. இன்னைக்கு சொல்றேன், சத்துருவின் வல்லமைகள் மிகுந்த சத்தமிட்டு அலறி திரும்ப போ. எஸ், இழந்தவற்றை திருடன் திருடி கண்டுபிடிக்கப்பட்டால் 7 மடங்கு 7 டைம்ஸ் ரிட்டர்ன், 7 மடங்கு திரும்ப வரட்டும். இனி என் வாழ்க்கையில என் குடும்பத்துல பிசாசின் வல்லமைகள் இருக்காது. எஸ், எல்லா பலவீனங்களும் மறைகிறது, விடுதலை உண்டா சொல்லி இருக்குது. ஒருமனப்பட்டு கவனிச்சான். பிலிப்பு சொல்றத ஒருமனப்பட்டு கவனிச்சான். அசுத்தாவி வெளியே போச்சு. அனைவருடைய திமிர்வாதக்காரர்கள் சப்பானிகள் குணமாக்கப்பட்டார்கள். திமிர்வாதக்காரர்கள் சப்பானிகள். சிலதெல்லாம் டாக்டர்களால சுகமாக்க முடியும், ஆனா இந்த சப்பானி இதெல்லாம் டாக்டராலே சுகமாக்க முடியாது. அப்ப இங்க பிலிப்பு என்ன செய்யறாருன்னா, ஆண்டவரை பத்தி சொல்றாரு, இயேசுவை பத்தி சொல்றாரு. சொன்ன உடனே நடந்தது என்ன தெரியுமா? நடக்காதுன்னு சொல்லி டாக்டர்கள் கைவிட்ட அநேக வியாதிகளை தேவன் இந்த பிலிப்பு மூலம் செய்கிறார். இப்ப சொல்லி இருக்குது 8வது வசனம், அப்போஸ்தலர் 8:8 சொல்லி இருக்குது, அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. மிகுந்த சந்தோஷம். கவலைப்படாதீங்க, உங்க பட்டணம், உங்க வீடு. இன்னைக்கு இந்த வார்த்தையை ஒருமனப்பட்டு கவனிக்கிற பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறேன், உங்க வீட்டுல மிகுந்த சந்தோஷம் வருகிறது. பிலிப்பை கொண்டு அநேக அற்புதங்களை செய்தார். பிலிப்பை கொண்டு அநேக அடையாளங்களை செய்தார். ஜனங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகி ஒருமித்து கவனித்த வேளையில பிசாசின் கிரியைகள் அழிந்தது. இன்னைக்கு சொல்றேன், இனி பிசாசு உங்களோட முடியாது, உங்களை தாக்க முடியாது. எல்லா பிசாசின் கிரியைகளையும் தேவன் அழித்து போடுகிறார். ஒன்றுமில்லாமல் போகிறது. பாருங்க, ஆண்டவர் சில தலைவர்களை வைத்திருக்கிறார் பாருங்க. இப்ப பிலிப்பு மாறிப்பட்ட சில ஆட்களை ஜனங்கள் என்ன செய்யறாங்கன்னா, ஜனங்கள் அவங்க சொல்றதை கேட்கறாங்க. நல்ல தலைவர்கள் நமக்கு தேவை. நல்லா குடிச்சுக்கோங்க, நல்ல தலைவர்களை வச்சுக்கோங்க. ஆன்லைன்ல கூட வச்சுக்கலாம். நல்ல தலைவர்கள், நல்ல வார்த்தைகள், என் வாழ்க்கையை கட்டக்கூடிய,
என் குடும்பத்தை கட்டக்கூடிய எனக்கு அநேக நல்ல வெளிப்பாடுகளை சொல்லி தரக்கூடிய நல்ல ஊழியர்களை உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் ஃபாதரா வச்சுக்கோங்க. அவங்க கூட இருந்துக்கோங்க. அவங்ககிட்ட பேசுறீங்களோ இல்லையா, ஆனால் அவங்க ஸ்பிரிச்சுவல் ஃபாதரா ஏற்றுக்கொண்டு அவங்க 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 அந்த வார்த்தைகளை கேட்டு அதுல என்ன செய்யுங்க, கட்டப்படுங்க. அது தேவை, கண்டிப்பா உங்களுக்கு தேவை. நீ உலகம் முழுவதும் எனக்கு அநேக பிள்ளைகளை ஆண்டவர் தந்திருக்கிறார். என்ன ஸ்பிரிச்சுவல் ஃபாதரா வச்சிருக்க, அவங்க வாழ்க்கை கட்டப்படுறதை நான் பார்க்கிறேன். நேற்று சாட்சி கேட்டீங்களா வாட்ஸ்அப் குரூப்ல? ஒருத்தங்க பாருங்க, நம்முடைய ஸ்பிரிச்சுவல் டாக்டர். அவங்க எங்க இருக்கிறாங்கன்னா, என்னோட ரொம்ப வயசு, அவங்களுக்கு பெருசு 40 வயசு இருக்கும். ஆனா பாருங்க, என்ன ஸ்பிரிச்சுவல் ஃபாதரா ஏத்து நான் சொல்றதை கேட்டு இன்னைக்கு சர்ச்சை தொடங்கி 3 வாரம் தான் ஆகுது. 3வது வாரத்துல 55 பேர் அந்த சபைக்கு வருகிற மாதிரி ஆண்டவர் மாத்தினார். 3 வாரத்துல ஆண்டவர் அற்புதம் செஞ்சிருக்கிறேன். நல்ல தலைவனுடைய வார்த்தைகள் தேவை. நல்ல தலைவனுடைய வார்த்தைகளை நீங்க கேட்கணும். எஸ், ஒரு தலைவனால் உங்க வாழ்க்கையில எங்கேயோ ஆண்டவர் பேசுறாருன்னா அவரை விட்டுறாதீங்க. அவங்க கூட கடைசி வரைக்கும் நிக்கணும். சாகிற வரைக்கும் அவங்க கூட நிக்கணும். இருக்கிற வரைக்கும் அவங்க கூட நிக்கணும். ஏன்னா ஆண்டவர் எதுக்காக சில தலைவர்களை ஏற்படுத்தி இருக்கிறார்னா, அவர்கள் மூலம் உங்கள் வாழ்க்கை மாறும். அதற்காக தான் போதகர்கள், அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் இப்படின்னு சொல்லி அநேக ஊழியர்களை ஏற்படுத்தி இருக்கிறார். விசுவாசம் கேள்வியினால் வரும். கேட்க வரும். கேளுங்க, நல்லா கேளுங்க, வார்த்தை கேளுங்க. அடுத்த 100 நாள் ஜெபத்தில் நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். நல்ல வார்த்தைகளை கேளுங்க. கேட்க உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் வருகிறது. பாருங்க, இவங்க ஒரு தலைவர் இருக்கிறார் பாருங்க. எலிசாங்கிற ஒரு தலைவன் இருக்கிறார். தேசம் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் போயிட்டு இருக்குது. அப்போ சீரியா வந்து இஸ்ரவேலுக்கு விரோதமா யுத்தம் பண்ண எங்கெங்கெல்லாம் பாளையம் இறங்குவாங்களோ அதெல்லாம் அவங்க ஊழியக்காரனோட சொல்லி ஆலோசனை பண்றாங்க. இந்த இடத்துல நம்ம இறங்கினா இஸ்ரவேலை காலி பண்ணிடலாம். பிசாசின் வல்லமை, சீரியா என்கிற பிசாசின் வல்லமை, இங்க இறங்கலாம் சொல்லி இஸ்ரவேலை அழிப்பதற்காக சில பிளான போடுறான் பிசாசின் வல்லமை. நல்லா குடிச்சுக்கோங்க. பிசாசின் வல்லமை எப்படி அழிய போகுதுங்கிற பத்தி தான் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். நல்லா குடிச்சுக்கோங்க. நல்ல ஒரு தலைவனின் வார்த்தையை நீங்க கேட்கிற வேளையில வேதத்தை படித்து தேவனிடத்தில் உறவில் இருப்பது ஒன்று. அதற்கப்புறமாக நல்ல ஒரு தலைவனை, எலிசா மாதிரி ஒரு நல்ல தலைவனை, நல்ல ஒரு தீர்க்கதரிசி உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் ஃபாதரா வைக்கிற வேளையில உங்க வாழ்க்கையில இருக்கிற பிசாசின் கட்டுகள் எல்லாம் அழியும். இங்க 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 8வது வசனத்துல இன்னென்ன இடத்துல பாளையம் இறங்குவான்னு சொல்லி அவன் தன்னுடைய ஊழியக்காரர்கிட்ட பேசிட்டு, அவன் கீழே இருக்கிற சீரிய ராஜா அவனுக்கு கீழே இருக்கிற இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கிறான். இந்த இடத்துல இறங்கினா இஸ்ரவேலை அழிச்சிடலாம். அப்படி ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு அங்கங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா எங்கெல்லாம் இறங்குறான்னு அவன் ட்ரை பண்றானோ இதெல்லாம் எலிசா தீர்க்கதரிசிக்கு தெரிஞ்சு இஸ்ரவேல் ராஜாட்ட சொல்லுவாரு, அந்த பக்கம் போயிடாத, நீ உன்னை காலி பண்ணிடுவோம், அதனால தப்பிச்சிடணும், அங்க போகாத. ஒரு தலைவனை, நல்ல ஒரு தலைவனை வைத்திருக்கிறார். எலிசா தீர்க்கதரிசி சொன்னபடி போகாதபடி எச்சரிக்கையாயிரும், சீரியர் அங்கே பாளையம் இறங்குவார். இவர் போய் சொல்லி அங்க போகாதன்னு சொல்ற இடத்துல எல்லாம் போகல. பிசாசின் வல்லமையில் தப்பித்துக் கொண்டார். சில இடத்துல கண்ணி வைக்கப்பட்டுச்சு. எலிசா தீர்க்கதரிசி அதுல இருந்து அவர்களை காப்பாற்றினார். நல்ல தலைவர்கள் நமக்கு தேவை. நல்ல ஒரு ஊழியர் நமக்கு தேவை. நம்ம வாழ்க்கையில நல்ல காரியங்களை சொல்லிக் கொடுத்து நம்மளை பயங்காட்டாம நமக்கு சத்தியத்தை சொல்லிக் கொடுத்து, வேதம் யாரையும் பயங்காட்டுறது கிடையாது. நம்மளை பயங்காட்டி சத்தியத்துக்கு நேரா நடத்த முடியாது. தேவ வல்லமையும் தேவ அன்பையும் சொல்லிதான் நம்மளை சத்தியத்துக்கு நேரா நடத்த முடியும். அந்த மாதிரி ஊழியர்களை ஃபாலோ பண்ணுங்க. பயங்காட்டி உங்க பிள்ளைங்களை கூட உங்களால் திருத்தவே முடியாது. யாரையுமே திருத்த முடியாது பயங்காட்டி. அநேகரை பயங்காட்டி திருத்திடலாம் நினைக்கிறாங்க. அது பிசாசின் வார்த்தை. நான் சொல்றேன், இயேசு யாரையும் பயம் காட்டி மாத்தல, எல்லாரையும் தேவ வார்த்தை சொல்லிதான் மாற்றினார். எனக்கு சித்தம் மட்டும் நீ சுத்தமாக, நீ இப்படி பண்ண அப்படி பண்ணின்னு சொல்லி அவனை ஆண்டவர் உண்மை சொல்லல. ஆண்டவர் சொல்லார், எனக்கு சித்தம் மட்டும், யாரையும் பயம் காட்டல. இன்னைக்கு நான் சொல்றேன், தேவன் நமக்கு பயத்தின் ஆவியை தரவில்லை, தைரியத்தின் ஆவியை தந்திருக்கிறார், அன்பின் ஆவியை தந்திருக்கிறார், தெளிவின் ஆவியை தந்திருக்கிறார். எதை குறித்து பயப்படாதீங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பயப்படுகிற ஒரு காரியம் நடக்குது. பயப்படுகிற காரியம் நடக்கிற வேளையில எலிசா தீர்க்கதரிசி உடனே சொல்லிடுவாரு, அங்க நீ போகாத, அங்க வந்தா உன்னை காலி பண்ணிடுவான், அங்க இருந்து தப்பிச்சிரு. சீரியாட்ட இருந்த அந்த பிசாசின் வல்லமையில இருந்து வெளியே வந்து தப்பிச்சிரு, அங்க போயிடாத. கண்ணிக்கு தப்பினாய், எல்லா கண்ணிக்கும் நான் தப்பினேன். இந்த 10வது வசனம் அழகா போட்டிருப்பாருங்க. இஸ்ரவேலின் ராஜா, தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து, தேவனுடைய மனுஷன், அவன் தீர்க்கதரிசி எப்படி பார்க்கறான்னா தேவனுடைய மனுஷன், எலிசாவை எப்படி பார்க்கறான் தேவனுடைய மனுஷன். இவர் சொன்னா கரெக்டா தான் இருக்கும். தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து தனக்கு குறித்து சொன்ன ஸ்தலத்துக்கு மனுஷரை அனுப்பி பார்த்தான். செக் பண்ணி கூட பாக்குறாரு. தேவனுடைய மனுஷன் இங்க போகாதன்னு சொன்னப்ப அனுப்பி பார்த்து செக் பண்ணி பார்த்து இப்படி அநேகம் தரம் தன்னை காத்து கொண்டா. நான் சொல்றேன், நல்ல தலைவன், நல்ல தலைவனின் வார்த்தைக்கு நீங்க கேட்கிற வேளையில, எஸ், நல்ல தலைவனுக்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் கனம் பண்ணுகிற நேரத்துல
அநேகம் தரம் தன்னை காத்துக்கொண்டான். இந்த வார்த்தை உங்க மேல தீர்க்க தரிசனம் பேசுறேன். இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகள், நீங்கள் உங்களை காத்துக்கொள்ள போகிறீர்கள். வியாதியிலிருந்து உங்களை காத்துக்கொள்ள போகிறீர்கள். சகல நன்மைகளிலும் இருந்து தேவன் உங்களை காத்துக் கொள்கிறார். இப்படி அநேகம் தரம், ஒரு முறை கிடையாது, அநேகம் தரம். நான் இன்னைக்கு சொல்றேன், ஜீசஸ். ஓகே, நல்லா குடிச்சுக்கோங்க. இப்போ அநேகம் தரம் தன்னை காத்துக்கொண்டான எங்கெங்கயாவது எங்கெல்லாம் இறங்குறாங்களோ, எங்கெல்லாம் பாளையம் இறங்குறாங்களோ, அங்கெல்லாம் எலிசா தீர்க்கதரிசி சொல்லிடுவார். ஒண்ணு கூட மிஸ் பண்ணல, எல்லாத்தையும் சொல்லிடுவார். அதே மாதிரிதான் இந்த 100 நாள் ஜெபத்துல இணைந்த பிள்ளைகளுக்கு தெரியும், நிறைய இடத்துல இந்த சீரியர்கள் மாதிரி நம்மளை அழிக்கும்படி அநேக இடத்துல பாளையம் பிசாசு இறங்கினா. ஆனா இந்த 100 நாள் ஜெபத்துல நீங்க இணைந்து ஜெபித்தனால் தான் உங்க வாழ்க்கையில தேவன் பெரிய காரியங்களை செய்தார். தேவன் அசாதாரணமான காரியங்களை செய்தார். இப்ப பிசாசு குழம்புறான், எதிர்வல்லம குழம்புது. இந்த காரியத்தின் நிமித்தம் சீரிய ராஜாவின் இருதயம் குழம்பி. நல்லா கவனிச்சுக்கோங்க, சிலர்லாம் உங்களுக்கு எதிராக வேலை பார்க்கலாம். பிசாசின் வல்லமைகள் எப்படி அழியுதுன்னு நீங்க பார்க்க போறீங்க. பாருங்க, இவன் சீரியா ராஜா பெரிய பெரிய ராணுவம், பெருசு. அவன் ஆளு பெரிய ஆளு. அவன் படை பலமும் பண பலமும் எல்லா ராணுவ பலமும் ரொம்ப பெருசா இருக்கு. ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா, இவனுக்கே இப்ப குழப்பம் வந்துருச்சு. நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒரு நல்ல தலைவனை, நல்ல ஒரு தீர்க்கதரிசியை, நல்ல ஒரு ஊழியரை உங்க ஸ்பிரிச்சுவல் ஃபாதரா நீங்க ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் சுத்தி இருக்கிற சீரியர்கள் குழம்பி போவார்கள். ஏன்னா உங்களுக்குள்ள அந்த வல்லமை வரும். பாருங்க, நீங்க யார் கூட இருக்கிறீங்களோ அவர்களாய் நீங்கள் மாறுகிறீர்கள். அதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குதா? யார் கூட நீங்க மாறுறீங்களோ அவர்களை மாறிடுவீங்க. அதே மாதிரி எந்த ஊழியர்களை நான் ரசிக்கிறேனோ, எந்த ஊழியர்களோடு நான் இணைந்து ஜெபிக்கிறேனோ, எந்த ஊழியர்களோடு நான் அதிகமாய் கனெக்ட் ஆகிறேனோ, அந்த ஊழியத்தில் இருக்கிற அபிஷேகம் உங்க வாழ்க்கையிலும் உங்க வீட்டிலும் செயல்படுகிறது. இன்னைக்கு சொல்றேன், இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகள் பார்த்து சொல்லுங்க, என் மேல இருக்கிற அபிஷேகம் உங்க மேல செயல்படுது. தீர்க்க தரிசியாக என் மேல இருக்கிற அபிஷேகம் உங்க மேல செயல்படுகிறது. இது நடக்குதான்னு கேட்டா 100% நடக்குது. தேவனோடு இணைஞ்சு தேவனை மாறி இருக்கிறவங்க தேவனை மாறி மாறுறாங்க. யாரை நாம் அதிகமாக ரசிக்கிறோமோ அவர்களை மாறி நான் சில ஊழியர்களுடைய மெசேஜை ரொம்ப கேட்கிற வேளையில் அவர்களுடைய அபிஷேகம் என் வாழ்க்கையில செயல்படுறத நான் பார்த்துருக்கிறேன். சில ஊழியர்கள் என் தலை மேல கை வச்சு ஜெபிக்கிற வேளையில் அப்படியே அபிஷேகத்தில் நான் கீழே விழுந்து ஒரு 6 மாசம் 8 மாசத்துக்கு அந்த வைப்ரேஷன் என் மேல நான் ஃபீல் பண்ணியிருக்கிறேன். ஊழியர்கள் தொடுகிற வேளையில, ஊழியர்களை நாம் ரசிக்கிற வேளையில், அவருடைய வார்த்தைகளை கேட்கிற வேளையில ஊழியரின் அபிஷேகம் நம்ம மேல வருகிறது. இதுதான் எலிசாவின் அபிஷேகம் இஸ்ரவேல் ஜனங்களை காத்தது. பிசாசின் வல்லமைகளுக்கும் சீரியருடைய வல்லமைக்கும் எலிசாவின் மேல் இருந்த அபிஷேகம் சத்ருவின் வல்லமைக்கு தன்னை காப்பாற்றிக் கொண்டான். கிதியோன் மீதியானுடைய கரத்திற்கு தன்னை காப்பாற்றிக் கொண்டான். தன்னையும் இஸ்ரவேல் ஜனங்களையும் எல்லா மீதியானுடைய வல்லமைக்கும் காத்துக் கொண்டான். ஆபிரகாம் தன்னுடைய சகோதரர்கள் லோத்தையும் சோதேம் குமாரா ஜனங்களையும் காப்பாற்றிக் கொண்டான். சத்ருவின் வல்லமைகள் அழிகிறது. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் தேவன் அழித்து போடுகிறார், ஒன்றுமில்லாமல் போகிறது. வியாதியை கொண்டு வந்த சத்துரு, குடும்பத்தில் பிரிவினைகளை கொண்டு வந்த சத்துரு, பிசாசின் வல்லமைகள் எந்த இடத்துல இன்னைக்கு செயல்பட்டாலும் சரி, பணத்தை கையில நிக்க விடாம, பணம் கையில நிக்கல, இந்த மாதிரி சில பிசாசின் வல்லமைகள் எல்லாம் அழிகிறது இயேசுவின் நாமத்தில். பாருங்க, புரியுற மாதிரி சொல்லணும்னா, இந்த வீட்டுல இந்த மாவு எல்லாம் அரிக்கிறதுக்கு ஒரு அரிப்பு வச்சிருப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? மாவு அரிக்கிற அரிப்பு. அது என்ன செய்யணும்னா, நல்ல சின்ன சின்ன மாவுலாம் என்ன செய்யணும், அரிச்சு கீழே போட்டுரும். பெரிய மாவுலாம் மேலே தங்கிட்டே இருக்கும். தண்ணியை நீங்க அதுல ஊத்துனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பக்கெட் இருக்கு, உங்களுக்கு புரியும் இப்படி சொல்றேன். ஒரு பக்கெட், ஒரு உடஞ்ச பக்கெட் இருக்குது, ஒரு நல்ல பக்கெட் இருக்கு. உடஞ்ச பக்கெட்ல தண்ணியை ஊத்தினீங்கன்னா எல்லாமே கீழே போயிடும். இது வரைக்கும் சம்பாதிச்சது இப்படிதான், உடஞ்ச பக்கெட் மாதிரி இருக்குது. ஆனா இன்னைக்கு ஒரு நல்ல பக்கெட்டை தேவன் தராரு. இது நல்ல தலைவர்களோடு இணைகிற வேலையில, நல்ல தலைவன்களோடு, நல்ல ஒரு ஊழியரோடு இணைகிற வேலையில, எஸ், நல்ல ஊழியர்களோடு நம்ம இணைகிற வேலையில இது உடைஞ்ச பக்கெட்டா இருக்காது. இந்த பக்கெட்டை உடைக்கணும்னு நினைச்சாலும் உடையாது. ஏன்னா இந்த பக்கெட் தேவன் தந்த ஸ்ட்ராங்கான பக்கெட். உடையாது. சம்பாதிக்கிற காசு கையில நிற்கும், ஆரோக்கியம் வீட்டுல இருக்கும், வாதம் உங்க கூட அர்த்தம் அணுகாது. நல்ல தலைவர்களை உங்க வாழ்க்கையில நீங்கள் தெரிந்து கொள்ளுகிற வேலையில மனசு இன்னைக்கு அலைபாய்கிறது கொஞ்சம் நிக்கட்டும். மனசு அலைபாய வேண்டாம். ஆமென். எஸ்,
வாழ்க்கையில தேவன் ஒரு ஊழியரை காட்டுவார், அவரை பிடிச்சுக்கோங்க. அங்கங்கன்னு மாறி மாறி இது பண்ணாங்க. ஒரே ஒரு ஊழியரை பிடிச்சுக்கோங்க. பக்கத்துல சர்ச் இருக்குது, அந்த ஊழியரை அவரை நேசிங்க. அதே மாதிரி ஆன்லைன்ல உங்களுக்கு எந்த ஊழியர்னாலும் உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் வருது, அந்த ஊழியரை சரியா பிடிச்சுக்கோங்க. இன்னைக்கு நமக்கு உலகம் முழுவதும் எல்லாரும் இருக்காங்க, எல்லாரும் வேற வேற சர்ச்சுக்கு தான் போறாங்க, வேற வேற சர்ச்சுக்கு போறவங்க. ஆனா இந்த வார்த்தையை கனம் பண்ணி நம்ம கூட நிக்கிறாங்க பாருங்க. அவங்க வாழ்க்கையில இது வரைக்கும் நிறைய பேர் சொல்றாங்க, இது வரைக்கும் என் வாழ்க்கையில நான் பிறந்ததுல இது வரைக்கும் நடக்காத மாற்றம் இந்த 100 நாள் ஜெபத்துல நடந்தது. அந்த ஊழியரை விட்டுறாங்க. அது இங்க நடக்குது. எலிசாவை அவர்கள் விடவில்லை. எலிசா சொன்னபடி கேட்டு தன்னை காத்து கொண்டான். இப்போ எதிர் வல்லமையின் இருதயம் குழம்பி போயிடும். அவனால் அடுத்து உங்க பக்கம் நிக்கவே முடியாது. போட்டு பாருங்க, சீரிய ராஜாவின் இருதயம் குழம்பி அவன் தன் ஊழியக்காரரை அழைத்து, யாரு உளவாளியா இருக்கிறான், எவனோ ஒருத்தன் ஸ்பை இருக்கிறான், எவனோ உளவாளி இருக்கிறான், இல்லைன்னா எப்படி தெரியும்? இல்லைன்னா தெரிய வாய்ப்பே கிடையாது. ஏதோ சம்திங் உளவாளி இருக்குது. நான் சொல்றேன், உளவாளி கிடையாது. நல்ல தலைவனாக எலிசா அங்க இருக்கிறான். நல்ல தீர்க்கதரிசியாக எலிசா அங்க இருக்கிறான். நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ இங்க ஒருத்தன் சொல்றான், நல்ல இது மட்டும் உங்களுக்கு நான் சொல்றேன், இதுல ஒரு பெரிய சத்தியம் இருக்குது. 12வது வசனம் 2 ராஜாக்கள் 6:12 இங்க சொல்லியிருக்கு பாருங்க. அங்க ஒரு ஊழியக்காரன் ஒருத்தர் இருக்கிறான். சீரிய ராஜா கூட ஒரு ஊழியக்காரன் ஒருத்தர் இருக்கிறான். அவன் சொல்றான் பாருங்க, அப்படி இல்லை, என் ஆண்டவனாகிய ராஜாவை, நீர் உம்முடைய பள்ளி அறையில் பேசுகிற வார்த்தை, நீங்க உங்க பெட்ரூம்ல பேசுற வார்த்தையை கூட Hallelujah, hallelujah, hallelujah. Sharabara. Jesus, Jesus, Jesus. Sharabara. Jesus. Okay. Jesus. Praise God, praise God. Jesus. Hallelujah. Hallelujah, hallelujah. Shakatarabara. Oh Jesus, thank you Lord. Thank you Lord, thank you Lord. ஓகே, இப்போ கவனிச்சுக்கோங்க. இப்போ இவனுக்கு குழப்பம் வருது, சீரியா ராஜாவுக்கு குழப்பம் வருது. நம்ம எங்க பாலை இறங்கணும்னு சொன்னாலும் இஸ்ரவேல்காரன் தப்பிச்சிடறானே, இஸ்ரவேல் ராணுவம் தப்பிச்சிருத. இதே மாதிரிதான் பிசாசு கூட அநேக வேளையில குழம்பி போயிருவான். உங்களை எங்கேயோ தொடணும்னு நினைச்சிருப்பான். நான் சொல்றேன், இந்த 100 நாள் ஜெபத்துல இணைந்த பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறேன், குழம்பி போயிருவான் பிசாசு. காரணம் என்ன? நல்ல தலைவனை தெரிந்து கொண்டதினால், நல்ல ஊழியத்தை தெரிந்து கொண்டதினால். இப்போ இங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. இப்போ இங்க வசனம் சொல்லுது, நீங்க உங்க பெட்ரூம்ல பேசினா கூட தீர்க்கதரிசியாக எலிசா, பேர் பாருங்க, தீர்க்கதரிசியாக எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான். அப்போ நல்லா ஜெபிக்கிற தேவனோட உறவில் இருக்கிற ஒரு நல்ல தலைவனுடைய பேரும் புகழும் எங்கேயோ இருக்கிற சீரியாவுக்கு தெரியுது. நல்ல தலைவன், நான் சொல்றேன், நல்ல தலைவனை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். உங்க வாழ்க்கை எங்கேயே போயிடும். இனி பிசாசின் வல்லமைகள் உங்களை தொட முடியாது. சீரியா உங்களை தொடாது. மீதியானியர்கள் உங்களை தொட முடியாது. அன்னைக்கு லோத்தை பிடிக்கிட்டு போன இந்த 4-5 நாட்டு ராஜாக்களால் ஒன்றும் செய்ய முடியாது. நல்ல தலைவர்கள். கிதியோன் ஒரு நல்ல தலைவன், ஆபிரகாம் ஒரு நல்ல தலைவன், எலிசா ஒரு நல்ல தலைவன். நான் சொல்றேன், நல்ல தலைவர்களை உங்க வாழ்க்கையில நீங்க தெரிந்தெடுத்துக் கொள்ளுகிற வேளையில எந்த பிசாசின் வல்லமைகளும் உங்களை தாக்க முடியாது. ஷாரபரம், பிசாசு நிர்மூலமாக்கப்பட்டான். அடுத்து அந்த நல்ல ஒரு பிரசன்னத்துல எப்பயுமே இருக்கணும். நல்ல பிரசன்னம் எப்பயுமே. நல்லா குடிச்சுக்கோங்க. பிசாசின் வல்லமை அழிக்கணும்னா முதல்ல சொன்னேன், நல்ல தலைவர்கள் எப்பொழுதும் நமக்கு தேவை. எல்லா சூழ்நிலையும் உங்க கூட இருந்து நல்ல வார்த்தைகளை சொல்லி கொடுத்து உன் லைஃப்ல இப்படி போன்னு சொல்லி கரெக்டா சொல்லி கொடுக்கிற ஒரு நல்ல தலைவர்கள் உங்களுக்கு தேவை. 2வது அந்த பிரசன்னம். பிசாசின் வல்லமைகளை அழிக்கணும்னா நீங்க பிரசன்னத்தில் கட்டப்பட்டவர்கள். எப்பொழுதுமே பிரசன்னத்திலே ஓட்டிட்டு இருக்கணும், பிரசன்னத்தையே பார்த்துட்டு இருக்கணும். பணம் தேவையா? ஆண்டவரே உங்க பிரசன்னம், உங்க உறவு, ரிலேஷன்ஷிப் எல்லாத்துலயும் தேவனை பிரசன்னத்தை தேடணும். பாருங்க, 2 சாமுவேல் 6:11 3 மாதம் ஓபேத்-ஏதோம் வீட்டில் 3 மாதம் கர்த்தருடைய பெட்டி இருக்கையில், எங்க இருக்குன்னா ஓபேத்-ஏதோம் வீட்டுல 3 மாசம் கர்த்தருடைய பெட்டி இருக்கு, உடன்படிக்கை பெட்டி இருக்கு. ஆர்க் ஆஃப் கவர்னன்ட் எங்க இருக்குன்னா, அந்த அன்னைக்கு வந்து ஆலயம் கிடையாது. அன்னைக்கு இந்த உடன்படிக்கை பெட்டி எங்க இருக்குதோ அங்கதான் பிரசனம். மோசே காலத்துல செஞ்சது. அந்த உடன்படிக்கை பெட்டி எங்க இருக்குதோ அங்கதான் தேவ பிரசனம் இருக்குது.
இப்ப பாருங்க, ஓபேத்தேதம் வீட்டில் 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத்தேதையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். இப்போ நார்மலா ஒரு டிராவல் போயிட்டு இருக்கு சிஸ்டர். இப்போ உங்க சம்பளம் ஒரு நாளைக்கு 1000 ரூபா, இல்லை ஒரு நாளைக்கு 5000 ரூபான்னு வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு 5000 ரூபா உங்க சம்பளம்னு வச்சுக்கோங்க. 5000 ரூபா சம்பளம், இது நார்மலான சம்பளம். ஆனா இந்த உடன்படிக்கைப்பட்டி உள்ள வந்ததும் ஒரு நாளைக்கு நீங்க 50,000 ரூபா 5000 ரூபா சம்பாதிக்கிற நீங்க 50 லட்சம் சம்பாதிச்சா எப்படி இருக்கும்? அதுதான் பிரசன்னத்தின் ஆசீர்வாதம். புரியுற மாதிரி சொல்றேன். அதுதான் நீங்க சின்னதா ஒண்ணு பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, அது பல மடங்கு. எப்படி அன்னைக்கு தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 10 மடங்கு சமர்த்தர்களா இருந்தாங்களோ, மற்றவங்களை பார்க்கறனால இவங்க 10 மடங்கு பெஸ்டா இருந்தாங்க. ஞானத்திலையும் சரி, அழகுலையும் சரி, இவங்க நடை, உடை, பாவனைகள் எல்லாவற்றிலும் 10 மடங்கு. இது காரணம் என்ன தெரியுமா? பிரசன்னம். மறைபொருளை வெளிப்படுத்தப்பட்ட பிரசன்னம். மறைபொருள் அவங்களுக்கு, தானியேலுக்கு எதிராக மறைபொருளே ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் வெளிப்படுத்திடும். அதே மாதிரி யோசேப்புக்கு சொப்பனத்தை சொல்லக்கூடிய ஒரு விசேஷித்த ஆவி. பிரசன்னத்தில் கட்டப்பட்ட பிள்ளைகள், அவர்கள் வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். நீங்க பாருங்க, தென்னமரம் 5 மாசத்துல காய்க்க வேண்டியது ஓபேத்தேதம் வீட்டுல மட்டும் 5 நாள்ல காய்க்குது. ஒரு ஆடு 2 வருஷமா 1 வருஷத்துலயே குட்டி போட வேண்டிய ஆடு 2 மாசத்துல குட்டி போடுது. எல்லாமே இவன் வீட்டுல மட்டும் சூப்பர் நேச்சுரலா நடக்குது. அதான் போட்டு பாருங்க, 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத்தேதையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். அப்போ பிரசன்னம் எங்க இருக்குதோ அங்க ஒரு வேகம் இருக்கும். வேகம் எப்பயோ நடக்க வேண்டியது இப்ப நடக்கும், என்னைக்கோ நடக்க வேண்டியது இன்னைக்கு நடக்கும். விசுவாசிக்கிற பிள்ளைங்க ஆமென் சொல்லுங்க. விசுவாசிக்கிற பிள்ளைங்க ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணிக்கோங்க. என்னைக்கோ நடக்க வேண்டியது இன்னைக்கு. ஓபேத்தேதம் வீட்டின் ஆசீர்வாதம். பிரசன்னத்தில் கட்டப்பட்டவர்கள் பிசாசின் வல்லமை அழிப்பார்கள், தாமதங்கள் மறையும். சூப்பர் நேச்சுரல் வேகம் இருக்கும். மான் கால்களுக்கு ஒத்த வேகம் இருக்கும், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் இருக்கும். எல்லாத்திலையும் நான் பலசாலியா இருப்பேன். ஓபேத்ஏதோம் வீட்டின் ஆசீர்வாதம். 12வது வசனம் பாருங்க, தேவனுடைய பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓபேத்ஏதோம் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. இப்போ ஓபேத்ஏதோம் வீடு இது வரைக்கும் ஓலை வீடு, இப்ப பார்த்தா திடீர்னு பார்த்தா பங்களா மாதிரி கட்டி வச்சிருக்க. ராஜா கூட அப்படி பங்களா இல்ல. 3 மாசத்துல இவன் ரொம்ப நாளா காத்துட்டு இருக்கிறான். இந்த உடன்படிக்கை பெட்டி என் வீட்டு முன்னாடி போகுத, எப்பயாவது என் வீட்டுக்கு வருமான்னு சொல்லி ரொம்ப நாளா காத்துட்டு இருக்கான். பிரசன்னம் என்னைக்காவது என் வீட்டுக்கு வருமான். ஆனா இன்னைக்கு புதிய ஏற்பாட்டுல ஒரு நல்ல செய்தி என்ன தெரியுமா? நீங்க காத்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. பிரசன்னம் உங்களுக்குள்ளதா இருக்குது, அதை நீங்கள் பிரகாசிக்க செய்யுங்கள். பிரசன்னம் எனக்குள்ளதா இருக்குது, அது பிரகாசிக்கட்டும். அன்னைக்கு ஓபேத்ஏதோம் காத்துட்டு இருந்தான், இன்னைக்கு நான் காத்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. எனக்குள்ள இருக்குது தேவ பிரசன்னம். நான் காத்து கொண்டிருந்த நாட்கள் முடிந்தது. இப்பொழுது நான் பிரசன்னத்தை அனுபவிக்கிறேன், பிரசன்னத்தை எடுக்கிறேன். ஓபேத்ஏதோம் வீட்டின் ஆசீர்வாதத்தை இன்னைக்கு உங்க மேல நான் பேசுறேன். எஸ், கல்யாணம் முடிஞ்சு குழந்தை பெற்றுக்கணும்னா 10 மாசம். ஆனா ஓபேத்ஏதோம் வீட்டுல மட்டும் பாத்தீங்கன்னா 1 மாசத்திலேயே குழந்தை ரெடி ஆகி பெயினே இல்லாம, வலி இல்லாத டெலிவரி. ஆமா, இதை நம்புறவங்க மட்டும் நம்புங்க. 10 மாசம் கஷ்டப்பட்டு நடக்க வேண்டிய ப்ராசஸிங்லாம் ஓபேத்ஏதோம் வீட்டுல மட்டும் சீக்கிரமா நடக்கும். 10 மாசம் இல்ல, சீக்கிரமா. இதான் ஒரு டிவைன், ஒரு சூப்பர் நேச்சுரல், ஒரு தெய்வீக சூப்பர் நேச்சுரல். அவன் வீட்டுல மட்டும் வித்தியாசமா நடக்குது. என்ன காத்துட்டு இருந்தான். மற்றவனுக்கெல்லாம் தாமதம், ஆனா என் பிள்ளைக்கு தாமதம் இல்ல. மற்றவனுக்கெல்லாம் நடக்கல, ஆனா என் பிள்ளைக்கு நடக்கு. பிரசன்னம். நல்ல தலைவனை தெரிந்து கொண்டான், பிரசன்னத்துக்கு இடம் கொடுத்தான், பிரசன்னத்தை பிடித்துக் கொண்டான். இப்பொழுது பிசாசின் வல்லமை என்ன தொட முடியாது, அழிக்க முடியாது. சகல பிசாசின் வல்லமைகளையும் அழிக்கிற நாள் இந்த நாள். பிசாசின் கிரியைகளை அழிப்பீர்கள் இயேசுவின் நாமத்தில். எல்லாம் சீக்கிரமா நடக்குது, குயிக். இதான் மகிமையில நடக்கிற காரியம். இது மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைவீர்கள். மகிமையில தான் இதெல்லாம் நடக்கும். மகிமையில பாத்தீங்கன்னா கன்னி மரியாள் வயித்துல இயேசு பிறந்தார், அது மகிமை, குளோரி. இயேசு அன்னைக்கு கடல்ல நடந்தார், அது கடலின் மேல் நடந்தார், அது மகிமை. பேதுருவை நடக்க சொன்னார், அது மகிமை. பேதுரு அவிசுவாசத்துல மகிமையை விட்டு போனார். இப்ப மகிமையில நீங்க ஆபரேட் ஆகிற வேளையில உங்களால எல்லாமே சாதிக்க முடியும். எஸ், மகிமையில ஆபரேட் ஆகும். அன்னைக்கு ஆகாபு கர்மையில இருந்து போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஆகாபு எலியா என்ன சொல்றாரு, ஆகாபு ரதத்துல போறாரு. இவர் பாத்தீங்கன்னா ஆகாபுக்கு முன்னாடி போயிட்டாரு. குளோரி. உடன்படிக்கை பெட்டியின் ரகசியம்.
சூப்பர் நேச்சுரல் வேகம் இது. அதே மாதிரி தான் பாருங்க, அன்னைக்கு கந்தகை மந்திரி பிலிப்பு இவங்க சந்திச்சு ஞான ஸ்நானம் எல்லாம் கொடுக்குறாங்க. திடீர்னு பார்த்தா ஆளை காணோம். பிலிப்பு எடுத்துக்கொள்ளப்பட்டான். குளோரி மகிமையின் மண்டலம். இது இன்னைக்கு நிறைய பேர் பேச மாட்டேங்கிறாங்க. நீங்க மகிமையில எல்லாமே பண்ண முடியும், எல்லாமே அனுபவிக்க முடியும். வியாதி இல்லாம வாழ முடியும், இளமையா வாழ முடியும், கொட்ட முடிய திரும்ப வளர வைக்க முடியும், வெள்ள முடிய திரும்ப கருப்பாக்க முடியும். இதெல்லாம் குளோரி. திரும்ப புதுப்பிக்கும். உங்க சரீரம் தன்னைத்தானே திரும்ப புதுப்பிக்கும். டாக்டர்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, 30 வயசுக்கு மேல நீங்க ஹைட் ஆக முடியாது, இத்தனை வயசுக்கு மேல உங்களால இது நடக்காது, 40-45 வயசுக்கு மேல உங்களால குழந்தை பெற்றுக்க முடியாது, இப்படி எல்லாம் நிறைய சொல்லுவாங்க பாத்தீங்களா. இந்த நியதிகள் எல்லாம் தேவ மகிமையில் இதெல்லாம் இல்லை. குளோரியில் இதெல்லாம் இல்லை. மகிமையில இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. மகிமை என்னன்னா உங்களை திரும்ப திரும்ப புதுப்பித்துக் கொண்டே இருக்கும். முதுமை உங்களை தாக்காது, திரும்ப புதுப்பிக்கப்படுகிற வல்லமை. கழுகுக்கு சமானமாய் உங்கள் வயது திரும்ப வாழவே. குளோரியில இது நடக்குது. இப்ப எலிசாக்கு சீரியர்கள் அங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு அங்க நடக்கிறது இங்க தெரியுதுன்னா இது வந்து மகிமை. இது மகிமையில இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த பிரசன்னத்தை உணர்ந்து இந்த மகிமையில வாழ்றவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் எங்க என்ன நடக்குது. நான் சொல்றேன், இன்றைக்கு இந்த மகிமையின் அபிஷேகம் உங்க மேல இறங்கட்டும். ரிலீஸ் தெரியுமா? இவாஞ்சலின் சுமதி, ஜாசோ சிஸ்டர், ராபின் பிரதர், மாலதி சிஸ்டர், கவிதா சிஸ்டர், அஜிதா சிஸ்டர், ஜெயகலா, ஆண்டவர் இந்த பிள்ளைகள் மேலெல்லாம் இன்றைக்கு இந்த ஓபேத்-ஏதோமின் ஆசீர்வாதம் இறங்கட்டும். ஓபேத்-ஏதோம் வீட்டில் நடந்த சூப்பர் நேச்சுரல் வேகம், அந்த டிவைன் ஸ்பீட் இந்த பிள்ளைகளுடைய வீட்டில் இறங்கட்டும். ஷாரபாரபா ராலமானா ஷகடபா ஜீசஸ். எஸ். இப்போ அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்ட. எப்படி அறிவிக்கப்பட்டுச்சு? சுத்தி இருக்கிற எல்லாரும் பார்க்கறான், இவன் ஒரு ஓலை குடிசையில வாழ்ந்துட்டு இருந்தான், இவன் ஒண்ணு இல்லாம வாழ்ந்துட்டு இருந்தான். டப்புன்னு பார்த்தா இவன் இவ்வளவு பெரிய ராஜாவோட பெரிய ஆள் ஆயிரும் போல இருக்குது. அந்த அளவுக்கு பெரிய அரண்மனை ஆயிருச்சு. எல்லா வீட்டுல தோப்பு, தோட்டம், துறவுகள் எல்லாம். இந்த 3 மாசத்துல இவன் வாழ்க்கை இது வரைக்கும் வாழாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தான். காரணம் உடன்படிக்கை பெட்டி, மகிமை, தேவ பிரசன்னம் ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. நான் ஒண்ணு சொல்றேன், ஓபேத்-ஏதோம் பாருங்க, சரி கவனிச்சுட்டு இருங்க. ஓபேத்-ஏதோம் வீட்டுல ஒண்ணு நடக்குதுன்னா அறிவிக்கப்பட்டதுன்னு என்ன, சுத்தி இருக்கிற எல்லாம் ஒண்ணு பாக்குறான். பார்த்துட்டு அவனுக்கு தெரியுது இங்க வந்து ஏதோ சம்திங் ஓபேத்-ஏதோம் வீட்டுல நடந்திருக்கு. எல்லாருக்கும் தெரியுது. நான் சொல்றேன், ஒரு நாள் சுத்தி இருக்கிற எல்லாரும் இந்த ஓபேத்-ஏதோம் ஆசீர்வாதத்தை உங்களை பார்த்து சொல்ல போறாங்க. இவர்களுக்கு ஏதோ நடந்திருக்கிறது, ஏதோ சம்திங் நடந்திருக்கு. இந்த 3 மாசத்துல நடந்திருக்கு. இந்த 3 மாசம்ங்கிறத இன்னைக்கு நான் உங்க மேல பேசுறேன். மார்ச், ஏப்ரல், மே, இந்த 3 மாசத்துல ஓபேத்-ஏதோம் வீட்டுல இன்றைக்கு இந்த இன்னைக்கு முதல் நாள் இணைஞ்சிருக்க பிள்ளைங்களுக்கு ஸ்பெஷல். இந்த 3 மாதத்துல உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் வரப்போகுது. ஓபேத்-ஏதோம் பிளெஸிங்ஸ், அந்த மகிமை, அந்த வல்லமை உங்க குடும்பத்துல நடக்க போகுது. ராஜா பிரதர் திருப்பூர் உங்க வீட்டுல நடக்க போகுது. ரோசி சிஸ்டர் ஸ்ரீலங்கா உங்க வீட்டுல நடக்க போகுது. ரோஸ்லின் சிஸ்டர் உங்க வீட்டுல நடக்க போகுது. ஆண்டவர் செய்ய போகிறார். ஓபேத்-ஏதோம் வீட்டின் ஆசீர்வாதம் தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்ப என்ன அர்த்தம்? சுத்தி இருக்கிற எல்லாரும் பார்க்கறான். இது வரைக்கும் ஏழ்மையா இருந்தவன் இன்னைக்கு செழிப்பா இருக்கிறான். இது வரைக்கும் ஒரு மாதிரி இருந்தவன் இன்னைக்கு நல்லா இருக்கிறான். இவன் வீட்டுல ஒரு பலுகி பெருகுதல், ஒரு திரளான ஆசீர்வாதம் இவன் வீட்டுல வந்திருக்குது. எப்படி வந்திருக்குது? உடன்படிக்கை பெட்டி, மகிமையின் ரகசியம். இந்த 1 உங்களை பார்த்து சொல்லுகிறேன், மகிமையின் ரகசியங்கள் உங்க வாழ்க்கையில செயல்படுகிறது. அன்றைக்கு யோபு சொல்றாரு, என் வீட்டுல ரகசிய செயல் இருந்துச்சுன்னு. அப்ப ரகசிய செயல் இருந்தனால்தான் அவன் கிழக்கத்திய புத்திரர்கள் எல்லாரை விட பெரியவனாயிருந்தான். வாலிபர்கள் அவனை பார்த்தால் ஒளித்துக் கொண்டு வாழ்கள், பிரபுக்கள் அவனை பார்த்தால் வாயை மூடிக்கொண்டு உட்காருவார்கள். கிழக்கத்திய புத்திரர்கள் எல்லாரை விட பெரியவனாயிருந்தான் யோபு. காரணம் என்ன? மகிமை, ரகசிய செயல் அவன் கூடாரத்துல இருந்துச்சு. சுத்தி பிள்ளைங்க இருக்கிறாங்க, சுத்தி எல்லாரும் இருக்கிறாங்க. கண்மையில இருந்து அவனுக்கு தேன் வருது, நெய் வருது. சொல்றான், என் பாதத்தை நான் நெய்யினால் கழுவினேன். நம்ம எல்லாம் தண்ணியில தான் கழுவுறோம், ஆனா யோபு தன்னுடைய பாதத்தை நெய்யினால் கழுவினேன்னு சொல்லி இருக்கிறான். கண்மலையில இருந்து தேன் வருது, பால் வருது. கிழக்கத்திய புத்திரர்கள் எல்லாரோட பெரியவன். காரணம் ரகசிய செயல். ஓபேத்-ஏதோம் வீட்டுல அந்த ரகசிய செயல் இருந்துச்சு. சுத்தி எல்லாரும் அறிவிக்கிறான், ஏதோ சம்திங் இருக்கு. சொல்றேன் சிஸ்டர், சுத்தி இருக்கிற எல்லாரும் உங்களை பார்த்து ஒரு நாள் சொல்லணும், இந்த அக்கா வீட்டுல ஏதோ சம்திங் இருக்குது. ஒருவர் நெகட்டிவா பார்த்த பார்வைகள் மாறட்டும். இன்னைக்கு இது வரைக்கும் உங்களை எல்லாரும் ஒருவர் நெகட்டிவா பார்த்த பார்வை மாறட்டும். உங்களை எல்லாரும் பெரியவர்களாய் பார்க்கிற பார்வை வரட்டும். பெரியவர்களா பார்க்கட்டும். ஏளனமாய் பார்த்த பார்வை மாறட்டும்.
ஏழ்மையின் பார்வை மாறட்டும். ஓபேதேதோம் இதுவரைக்கும் ஏளனமான பார்வை, ஆனா இன்னைக்கு ஒரு உயர்ந்த அபிஷேகம், இன்னைக்கு ஒரு உயர்வின் வல்லமை. சொல்ற கொஞ்சம் உங்க இருதயத்தை மாத்துங்க. ஆண்டவரே, உங்க பைபிள்ல இருந்த பிள்ளைகள் எல்லாம் எல்லாரும் சுத்தி பார்க்கறமா, எல்லாரும் சுத்தி இவர்களை பார்ப்பது மாதிரி தான் இருந்திருக்கு. என் வாழ்க்கை அப்படிதான் இருக்கணும், என் வாழ்க்கை அதே மாதிரி தான் இருக்கணும். இனி என் வாழ்க்கையை நான் இப்படி விட முடியாது, இனி என் வாழ்க்கை இப்படி இருக்க முடியாது. ஓபேதேதோம் வீட்டின் ஆசீர்வாதம் சுற்றி இருக்கிறவர்கள் போய் ராஜாவிடத்தில் அறிவிக்கிறார்கள். ராஜாவினிடத்தில் அறிவிக்கணும்னா எந்த அளவுக்கு அவன் வேகமா வளர்ந்துருப்பான். இதுக்கு மேல ராஜாவோட பெரிய ஆளா வந்துருவான்னு பார்த்தா ராஜா பார்த்தாரு, இனி இந்த பெட்டி அங்க இருந்தா சரியாவாது. இந்த பட்டி இருக்க வேண்டிய இடம் என் வீடு, என் வீடு தான் இனி ஆசீர்வாதம் வரணும். ஓபேதேதோம் வீட்டுல இருந்து அவன் பெற்றுக்கொண்டான். ஆனா இது இப்ப இருக்க வேண்டியது ஏன் இடம். இப்ப பாருங்க அந்த வசனம் சொல்லுது பாருங்க, 2 சாமுவேல் 6:12. ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்ட பொழுது அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேதேதோம் வீட்டிலிருந்து தாவீதின் நகரத்துக்கு மகிழ்ச்சியுடன் கொண்டு வந்தான். இன்னைக்கு இந்த வார்த்தை உங்களை பார்த்து சொல்றேன். ஓபேதேதோம் வீட்டில் இருந்தது தாவீதின் நகரம், தாவீதின் குமாரனாக இயேசுவின் மூலம் எனக்கு வருகிறது. இது வரைக்கும் ஓபேதேதோம் வீடு, இன்னைக்கு என் வீடு. மகிமை மகிமை இன்னைக்கு என் வீட்டுல இருக்குது. மகிமை சொல்லுங்க, நான் மகிமை என் வீட்டுல இறங்குது. மகிமை வந்துச்சுன்னா பிரிந்ததெல்லாம் ஒன்று சேரும். பிரிந்த கணவன் மனைவி உறவுகள் ஒன்று சேரும். பிரிந்த எல்லாவற்றையும் தேவன் திரும்ப கட்டுவார். ஓபேதேதோம் வீட்டுல இருந்தது இப்ப தாவீதின் கூடாரத்துக்கு வந்திருக்கு, தாவீது வீட்டுக்கு வந்திருக்கு. தாவீதுக்கு இது புரிஞ்சு போச்சு. இனி இது அங்க இருக்க கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இனி பிரசன்னம் உங்களை விட்டு வேற எங்கேயோ போயிடக்கூடாது. இதே மாதிரிதான் பாருங்க, எலியா மேல ஒரு அபிஷேகம் இருந்துச்சு. எலியா மேல ஏசபேலை கொல்லக்கூடிய பாகாலின் வல்லமைகளை அழிக்கக்கூடிய வல்லமை எலியா மேல இருந்துச்சு. எலியா சொல்றாரு, போதும் ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும். எலியா உடனே சொல்றாரு, நீ போய் யெகூவா அனாயிண்ட் பண்ணு அப்படிங்கிற. ஏன்னா எலியாவால முடியல மீன்ஸ் வந்து என்ன, ஏசபேலுக்கு பயந்து போய் படுத்து கிடக்கிறார். ஆனாலும் சொல்றாரு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்குது மகனே. ஆண்டவர் என்னால முடியாது ஆண்டவர், என்னை எடுத்துக்கொள்ளுன்னு. ஓகே, உன்னால முடியலன்னா ஓகே, அடுத்து எலிசாவை அபிஷேகம் பண்றாரு. எலிசாவாலையும் ஏசபேலை கொல்ல முடியல. ஆண்டவர் பாக்குறாரு, எலியாவாலையும் முடியாது, எலிசாவாலையும் முடியாது. சரி, அப்ப ஒண்ணு பண்ணுவோம், எலிசாவால முடியாதது யெகூவால் முடியும், யெகூவால் முடியும். நான் சொல்றேன் சிஸ்டர், மகிமைய நீங்க அனுபவிக்கலனா உங்களை விட்டுட்டு வேற யாருக்கோ பேரும் தள்ளி போயிடும். இங்க எலியாவுக்கு செய்ய வேண்டியது எலிசாக்கு வந்துச்சு, எலிசாக்கு செய்ய வேண்டியது யெகூ வந்து யெகூவை அதை எடுத்துக்கொண்டான். சொல்ற, விட்டுறாதீங்க, மகிமை எனக்கானது. ஆண்டவரே உங்க மகிமை எனக்கானது. ஒருவன் தேவனுடைய சத்தத்தை கேட்டு தேவனோட உறவில் இருந்து அவருக்கு ஏற்ற மாதிரி அவருடைய பிரசன்னத்தை பிடித்துக் கொண்டு, எஸ், அந்த பிரசன்னத்துக்கு முழு பலத்தோடு தாவீது அந்த பிரசன்னத்துக்கு முழு பலத்தை செலுத்தி கொண்டான். முழு பலத்தோட அந்த பிரசன்னத்தை நான் அனுபவிக்கிற வேளையில யெகூவின் அனாயிண்டிங் தாவீதின் அபிஷேகம் வரும். இப்ப தாவீது எடுத்துட்டு வராரு. அவருக்கு தெரியும் இது சாதாரணமானது கிடையாது. இந்த உடன்படிக்கப்பட்ட இந்த மகிமை சாதாரணமானது கிடையாது. இது பெருசு. இது மனிதர்களுடைய நியதிகளுக்கு அப்பாற்பட்டது. இது இயற்கைக்கு அப்பாற்பட்டது. இந்த மகிமையில அவ்வளவு பெரிய வல்லம் இருக்குது. நல்லா குடிச்சுக்கோங்க. அன்னைக்கு மகிமை பெட்டியில இருந்துச்சு, இன்னைக்கு மகிமை உங்களுக்குள்ள இருக்குது. இன்னைக்கு மகிமை எனக்குள்ள இருக்குது. அதை கொஞ்சம் ஆப்ரேட் பண்ண ஆரம்பிங்க, அதை கொஞ்சம் வேலை செய்ய வைங்க. இப்ப பாருங்க, 14வது வசனம் சொல்லுது பாருங்க, தாவீது சணல்நூல் ஏபோத்தை தரித்துக் கொண்டு தன் முழு பலத்தோடு கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணி. பாருங்க, இது வரைக்கும் உடன்படிக்கப்பட்டி இருந்துச்சு. ஆனா இப்ப சொல்லி இருக்குது, கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணி. நான் சொல்றேன், மகிமை தேவனுடைய முகம், உடன்படிக்கப்பட்டி தேவனுடைய முகம். இது வரைக்கும் உடன்படிக்கப்பட்டி சொன்னது, இப்பொழுது சொல்லப்பட்டிருக்கு கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான். இங்கிலீஷ்ல பட்டிருப்பாங்க, டேவிட் டான்ஸ் பிஃபோர் தி லார்ட். தாவீது சணல்நூல் ஏபோத்தை தரித்து தன்னுடைய முழு பலத்தை, அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, இதுலதான் கர்த்தர் இருக்கிறார், இந்த மகிமையில் தான் கர்த்தர் இருக்கிறார், இந்த உறவில் தான் கர்த்தர் இருக்கிறார் சொல்லி தன்னுடைய முழு பலத்தோட டான்ஸ் ஆடுறான். ஆனா மீகால் என்ன செய்யறானா, அற்பமா பாக்குறான். மீகால் யாருன்னு பாத்தீங்கன்னா சவுலோட பொண்ணு. அவன் என்ன செய்யறானா, அற்பமா பாக்குறான். தாவீது இந்த மாதிரி டான்ஸ் ஆடுறான். அதுக்கு 21வது வசனத்துல தாவீது ஒரு பதில் கொடுக்கிறாரு பாருங்க. அதற்கு தாவீது மீகாலை பார்த்து, உன் தகப்பனை பார்க்கலும் உங்க அப்பா என்ன ஆசீர்வதிக்கல, எல்லாரை விட, உன் வீட்டுல இருக்கிற எல்லாரை விட இஸ்ரவேல் ஆகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாய் கட்டளையிடும்படி தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக, சமூகம் வந்துருச்சு, பிரசன்னம் வந்துருச்சு, கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக ஆடி பாடினேன். அதனாலதான் தாவீது நல்லா இருந்தான்.
எஸ், பிரசன்னத்துக்கு இடம் கொடுக்கும். பாருங்க, மேய்ப்பன் இல்லாம, நல்ல ஒரு மேய்ப்பன் இல்லைனா, நல்ல ஒரு தலைவன் இல்லைனா சிதறுண்டு போயின. எசேக்கியேல் 34:5 சொல்லுது, மேய்ப்பன் இல்லாததினால் அவைகள் சிதறுண்டு போயின. இது வரைக்கும் கூட நம்ம 100 நாள் ஜெபத்தில் அட்டெண்ட் பண்ண எவ்வளவு பேருக்கு தெரியும்? இது வரைக்கும் நம்மள மாதிரி ஒரு நல்ல தலைவன், நல்ல மேய்ப்பன் இல்லாததுனால சிதறுண்டு போயினீர்கள். வியாதியில, பிரச்சனையில, ஊழியம் கூட சிலருக்கு இல்ல, அப்படி எதுலயே சிதறுண்டு போனோம். சிதறுண்டு போனவைகள் காட்டு மிருகங்களுக்கு எல்லாம் இரையாயின. நல்லா கொஞ்சம் பிரசன்னத்தை சொன்ன. இப்ப திரும்பவும் வரேன், இந்த தலைவனுங்கிற இடத்துக்கு திரும்ப வரேன். மேய்ப்பன் இல்லாததுனால் நமக்கு நல்ல ஒரு மேய்ப்பன் நமக்கு இயேசு இருக்கிறார். இந்த சமூகத்தை அனுபவிக்கிற வேளையில் இந்த மேய்ப்பனுடைய வல்லமை வரும். இன்னொன்று, நமக்கு உலகத்தில் ஆண்டவர் அநேக மேய்ப்பர்களை தந்திருக்கிறார். நல்ல ஒரு ஆவிக்குரிய தலைவனை, தகப்பனை தந்திருக்கிறார். இங்க சொல்லி இருப்பாங்க எசேக்கியேல் 34:5, மேய்ப்பன் இல்லாததினால் அவைகள் சிதறுண்டு போயின. இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில எதெல்லாம் மேய்ப்பன் இல்லாம சிதறுண்டு போச்சுதோ அப்படி போட்டு பாருங்க. சிதறுண்டு போனவைகள் காட்டு மிருகங்கள்லாம் இரையாயின. எப்படி காட்டு மிருகம்? மேய்ப்பன் இல்ல, பிசாசு தூக்கிட்டான், பிசாசு எடுத்துட்டான், பிசாசு சிலதை எல்லாம் பறித்துட்டான். ஆனா இங்க சொல்லி இருப்பாருங்க, என் ஆடுகள் சகல மலைகளிலும் உயரமான சகல மேடுகளிலும் அலைப்புண்டு பூமியின் மீதங்கும் என் ஆடுகள் சிதறி திரிகிறது, விசாரிக்கிறவன் ஒருவனும் இல்லை, தேடுகிறவன் ஒருவனும் இல்லை. இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு. யாருமே என் பிள்ளையை பார்க்க வரவில்லை, யாருமே என்னை தேடி வரவில்லை. ஆனா இயேசு சொல்றாரு, சிலுவையில் நான் என் பிள்ளைகளை தேடி வந்தேன். அநேக ஊழியர்களை தந்திருக்கிறார், மேய்ப்பன்களாய் தந்திருக்கிறார். இப்ப சொல்றேன், சிதறுண்ட போன நான் நல்லா வாழ்வேன். இரையாய், காட்டு மிருகங்களுக்கு இரையாயின என்னை தேவன் திரும்ப தப்புவிக்கிறார். கெச்சிக்கிற சிங்கங்களின் வாய்களுக்கு என்னை திரும்ப தப்புவிக்கிறார். இதுவரைக்கும் அலைஞ்சு தெரிஞ்சேன். ஆனா இப்ப சொல்றாரு, இளைப்பாறுதல் இரு, ஃப்ரீயா இரு, அமைதியா இரு. நல்ல தலைவன் பாருங்க, எலிசா நல்ல தலைவன் இல்லைன்னா அங்கங்க அலைஞ்சு திரிஞ்சிருவேன், அடி வாங்கிடுவேன். ஆனா எனக்கு நல்ல தலைவனை நான் தெரிஞ்சிருத்தேன்னா எல்லா அலைந்து திரிதல், அடி வாங்குதல், எல்லாத்துல இருந்து ஆண்டவர் சிதறி திரிந்த எல்லாத்துல இருந்து என்ன திரும்ப மீட்டு எடுக்கிறாரு. இங்க பாருங்க, 2 ராஜாக்கள் 9:6 யெகூ மேல வர்ற அபிஷேகம். அவன் இது வரைக்கும் நார்மல் மனுஷன் தான். நல்லா குடிச்சுக்கோங்க, இது வரைக்கும் நார்மல் மனுஷன் தான். இப்பதான் எலிசா தீர்க்கதரிசி ஒரு வாலிப பையன், ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி கொண்டு போய் அவனை அனாயின்ட் பண்ணுங்கிற. இது வரைக்கும் நார்மலா இருக்கிற. இப்போ ஒரு என்கவுண்டர் நடக்க பாருங்க. தலைவனுக்கும் எலிசா தீர்க்கதரிசியின் மேல் இருந்த அபிஷேகம் அந்த சீசன் ஆகி அந்த பையன் மேல இருக்குது. அந்த அபிஷேகம் வாலிப பையன் மேல இருக்குது. அந்த தீர்க்கதரிசி புத்திரர்கள் மேல அந்த அபிஷேகம் இருக்குது. அந்த அபிஷேகத்தை கொண்டு வந்து அப்படியே யெகூ மேல அது டிரான்ஸ்பர் ஆகுது பாருங்க. யெகூவை தேவன் உயர்த்தினார். Jesus. 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 பாருங்க, ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி விடுறார். இப்போ இது வரைக்கும் யெகூ வந்து நார்மலா தான் இருக்கிறார், நார்மல் மனுஷனா தான் இருக்கிறார். இப்போ ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி விட்டுறேன். இவன் மேல வந்து ஏதோ சம்திங் ஒரு சேஞ்சஸ் நடக்குது. அப்ப இவன் மேல ஒரு அனாயிண்டிங், ஒரு என்கவுண்டர் நடக்குது. எப்படி தலைவனுடைய அபிஷேகம் அப்படியே எங்க வருதுன்னா, எலிசாவின் அபிஷேகம் அந்த தீர்க்கதரிசி புத்திரர் மேல வருது. புத்திரர் மேல இருக்கிற அபிஷேகம் யெகூ மேல வருது. இப்போ யெகூ நார்மலா இருக்கிறவனை தேவன் சூப்பர் நேச்சுரல் மேனா மாத்துற. அனாயிண்ட். இப்போ இவர் வந்து ஒரு அபிஷேகத்தை சொல்லிட்டு போறார் பாருங்க. அவன் அந்த தைலத்தை அவன் தலையின் மேல் வார்த்தை அவனை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன்னை கர்த்தருடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் அபிஷேகம் பண்ண சொல்றாரு. அபிஷேகம் பண்ணி ராஜாவாய் அபிஷேகம் பண்ணான்னு சொல்றாரு. அடுத்து இவன் மேல இந்த அபிஷேகம் என்ன அபிஷேகம்னா, ஏசபேலின் ஆவிகள், தேசத்தை கெடுக்கிற எல்லா ஆவிகளும். இப்போ நல்லா கொஞ்சம் இந்த அபிஷேகம் என்ன பண்ணுதுன்னா, தேசத்தை கெடுத்துட்டு இருக்குது. தேசத்துல பிசாசின் வல்லமைகள் அதிகமா இருக்கு. இஸ்ரவேல் ஜனம் இது வரைக்கும் ஆபிரகாமின் சந்ததி நல்லா ஆண்டுட்டே வந்துட்டு இருந்துச்சு, நல்லா அப்படி சூப்பரா வந்துட்டு இருந்துச்சு. இப்போ இங்க ஆகாபும் யேசபேலும் வந்ததுக்கு அப்புறம் தேசம் முழுவதும் பிசாசினால் கெடுக்கப்பட்டது. நான் இன்னைக்கு என்ன சொன்னேன், பிசாசின் வல்லமைகளை அழிக்கக்கூடிய அதிகாரத்தை பேசிக்கொண்டிருக்கு. இப்ப பாருங்க, இந்த தேசத்துல இருக்கிற பிசாசின் வல்லமைகளை கொஞ்சம் கொஞ்சம் அழிச்சிட்டு வந்தார் எலிசாவும் கொஞ்சம். ஆனா நிரந்தரமா அழிக்க முடியல. இப்ப நிரந்தரமா அழிப்பதற்கு கவலைப்படாதீங்க. இப்ப யெகூவின் அபிஷேகம் நிரந்தரமாய் அழிக்கிறது. பாருங்க, இப்ப இவன் அனாயிட் பண்றாங்க. அனாயிட் பண்ண உடனே இவன் தள்ளி போடல, உடனே எழும்பி அந்த பாருங்க எல்லாரையும் உடனே எழும்பி
உடனே 14வது வசனம் போட்டு பாருங்க. யோசபாத்தின் குமாரன் யெகூ என்பவன் யோராமுக்கு விரோதமாய் கட்டுப்பணின் இவன் மேல அபிஷேகம் வந்த உடனே இவனுக்கு என்ன விஷன் கொடுத்துச்சதோ அந்த விஷனை நோக்கி இவன் டிராவல் பண்றான். அந்த விஷனை பார்த்து போறான். சொல்றேன், தேவன் உங்களை விஷனை நோக்கி பயணிக்க வைக்க போகிறார். பாருங்க, நல்லா குடிச்சுக்கோங்க. நல்ல தலைவனுடைய அனாயிண்டிங் பிசாசின் வல்லமைகளை அழிக்கிறது. பாருங்க, யெகூ மேல அந்த வல்லமை வந்துருச்சு. 2 ராஜாக்கள் 10:11 சொல்லி இருக்கு பாருங்க. ஆகாபின் குடும்பத்தாரில் மீதியான யாவரையும் அவனுக்கு இருந்த எல்லா மந்திரிகளையும் அவனை சேர்ந்த மனுஷரையும் அவனுடைய ஆசாரியர்கள் அவனுக்கு ஒருவரே மீதியாக வைக்கப்படிக்கு எல்லாரையும் யெகூ கொண்டு போட்டான். அவன் மேல விழுந்த அபிஷேகம் அது எல்லாத்தையும் முடிக்கிற மாதிரி நடந்துச்சு. இந்த அபிஷேகம் எலியா மேல இருந்துச்சு, எலியா மிஸ் பண்ணிட்டாரு. இந்த அபிஷேகம் எலிசா மேல இருந்துச்சு, எலிசா மிஸ் பண்ணிட்டாரு. ஆனா இவர்கள் 2 பேரையும் தாண்டி யெகூ மேல வந்திருக்கு. யெகூ மேல வந்து தேவன் அந்த வல்லமையை செய்தார். 17வது வசனம் திரும்ப சொல்லுது பாருங்க. அவன் சமாரியாவுக்கு வந்த பொழுது கர்த்தர் எலியாவோட சொன்னது வார்த்தையின்படி சமாரியாவில் ஆகாபுக்கு மீதியான யாவரையும் அழித்து ஒருத்தனை கூட விடாம தீர்மளவும் சங்காரம் செய்த அவன் மேல இருந்த வல்லமை எல்லாரையும் சங்காரம் செய்கிற வல்லம். இப்படி யெகூ பாகாலை இஸ்ரவேலில் இராதபடி அழித்து போட்டான். 28வது வசனம். இஸ்ரவேல்ல ஒரு பிசாசின் வல்லமை இருக்குது. இஸ்ரவேல்ல ஒரு பிசாசின் வல்லமை இருக்குது. அந்த இப்படியே யெகூ பாகாலை இஸ்ரவேலில் இராதபடி, இஸ்ரவேல்ல ஒரு பிசாசின் வல்லமை இருக்குது. ஆனா இவன் மேல தலைவனின் அபிஷேகம் இறங்கின உடனே அழித்து போட்டான். இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளை பார்த்து சொல்றேன், உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லா பாகாலின் வல்லமைகள் அழிகிறது, ஏசபேலின் வல்லமைகள் அழிகிறது. இப்படி யெகூ பாகாலை இஸ்ரவேலில் இராதபடிக்கு அழித்து போட்டான். ஒருத்தன் கூட இல்ல, எல்லாரும் அழிச்சிட்டான். கர்மேல நிக்கிற நேரம் கேட்கிறாரு, இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட கேட்கிறாரு, கர்த்தர் தெய்வமா பாகால் தெய்வமா? ஜனங்கள் கன்ஃபியூஷன்ல நிக்கிறாங்க. ஆனா அங்க நிரூபிக்க தான் முடிஞ்சது. ஆனா எல்லா பாகாலின் வல்லமையும் அழிக்க முடியல. எலியாட்ட இருந்து எலிசாட்ட இருந்து இப்ப யெகூட்ட வந்துச்சு பாருங்க. வந்ததும் வசனம் போட்டிருக்கு, யெகூ பாகாலை இஸ்ரவேல் இராத ஒருத்தனை கூட விடல, எல்லாரையும் காலி பண்ணிட்டான். இன்னைக்கு சொல்றேன், உங்க வாழ்க்கையில எந்தெந்த இடத்துல எல்லாம் பிசாசு இடம் வச்சு எங்கெங்கெல்லாம் உட்கார்ந்து இருந்தானோ எல்லாவற்றையும் அழிக்கக்கூடிய இந்த யெகூவின் வல்லமை இன்றைக்கு உங்க வாழ்க்கையில செயல்படுகிறது. குடும்ப உறவுகள்ல கட்டப்படுகிறது, வாழ்க்கை கட்டப்படுகிறது. பாகால் எங்கெல்லாம் ஏசபேலின் ஆவி. குடும்ப உறவை பறிச்சிருக்கலாம், பணத்தை பிரிச்சிருக்கலாம், உங்க நிலத்தை அபகரித்திருக்கலாம். எதெல்லாம் அபகரிக்கப்பட்டதோ யெகூவின் வல்லமை திரும்ப அதை மீட்டு கொண்டு வரும். எப்படி? 7 மடங்கு திரும்ப மீட்டு கொண்டு வரும். ஆண்டவர் சொல்றார் பாருங்க, 30வது வசனம். கர்த்தர் யெகூவை இன்னைக்கு என் பார்வைக்கு செம்மையானதை நீ நன்றாய் செய்து என் இருதயத்தில் இருந்தபடி எல்லாம் ஆகாமின் என் இருதயத்தில் எதெல்லாம் இருந்துச்சதோ அதெல்லாம் நீ செஞ்ச. அதனால நீ செஞ்சனால உன் 4 தலைமுறை நல்லா இருக்கும். உன் 4 தலைமுறை ஆளுகை செய்வார்கள். உன் 4 தலைமுறையை நான் ஆளுகையில வைப்பேன். பாகாலின் வல்லமைகளை அழித்தால் தலைமுறையே நல்லா இருக்கும். எங்க நடக்கு தெரியுமா? நான் சொல்றேன், எலியா விட்டுட்டாரு, எலிசாவும் விட்டுட்டாரு. நான் சொல்றேன், நீங்கள் எலியாவும் இல்லை, எலிசாவும் இல்லை, பாகாலின் வல்லமையை அழிக்கிற யெகூவை விட மாட்டேன், ஒன்னே விட மாட்டேன். இனி சின்ன கொஞ்சம் கூட பிசாசு என் குடும்பத்தில் வர முடியாது, பொருளாதாரத்தில் வர முடியாது, ஆரோக்கியத்தில் வர முடியாது, குடும்ப உறவுகளை வர முடியாது. எங்கேயுமே பிசாசின் வல்லமைகள் கொஞ்சம் கூட வர முடியாது. தாமதங்கள் மறைகிற 2 Corinthians 2:14 சொல்லுது பாருங்க. சாத்தானால் நான் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரிந்தவைகளே. சாத்தானால் நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். எப்படி செய்தேன்? இயேசுவை அனுப்பி சாத்தானின் வல்லமைகளை அழித்தேன். சில தலைவர்களை கொடுத்து சாத்தானின் வல்லமைகளை அழித்தேன். சில தீர்க்கதரிசிகளை அனுப்பி சாத்தானின் வல்லமைகளை அழித்தேன். இப்ப சொன்னாரு, அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரிந்தவைகளே. சாத்தானின் வல்லமைகள் நமக்கு தந்திரம் என்ன செய்வான்? எப்படியாவது நம்மளை அழிக்கணும்னு சொல்லிட்டு சில மனிதர்கள் மூலம் நம்முடைய இருதயத்துல நினைவுகளை எங்கேயோ ஒரு இடத்துல சாத்தானின் வல்லமைகள் செயல்பட்டு கொண்டே இருக்கு. நான் ஒண்ணு சொல்லவா, நம்ம சாத்தானுக்கு இடம் கொடுக்கலாம், அவனுக்கு நம்மகிட்ட அதிகாரமே கிடையாது. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது நம்மளை விட்டு ஓடிப்போம். எல்லாமே நம்மளாதான் ஒரு சிலதெல்லாம் எடுக்கிறோம் பாருங்க. நம்ம பிரசனத்துல இருக்கிறனால இந்த பிசாசின் வல்லமைகள் நம்மளை தொடவே முடியாது, தாக்கவே முடியாது. பிசாசின் தலையை இயேசு சிலுவையில நசுக்கிட்டான். ஒண்ணு சொல்றேன், ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட்ல தலை நசுங்கி போச்சு, அவருக்கு என்ன இருக்கும்? ஒண்ணுமே இருக்காது. இன்னைக்கு உங்களை பார்த்து ஒண்ணு சொல்றேன், பிசாசுக்கு இனி உங்க வாழ்க்கையில வல்லமையே கிடையாது. ஏனென்றால் அவன் தலை நசுக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசிக்கிற பிள்ளைங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
இப்போ இவரு போயிட்டு எல்லாத்தையும் மீட்டுட்டு வரார். ஆபிரகாம் போயிட்டு லோத்தையும் ஜனங்களையும் பொருளையும் அந்த ராஜாக்கள் இருந்து கொள்ளையடிச்சது எல்லாத்தையும் மீட்டுட்டு வரார். மீட்டுட்டு வர்ற வழியில, நல்லா கவனிச்சுங்க, வர்ற வழியில இங்க ஒருத்தர் சந்திக்கிறாரு பாருங்க. அவர் பேர் தான் மெல்கிசேதேக். இந்த மெல்கிசேதேக் பத்தி பைபிள்ல இவர் வந்து ராஜாவாவும் இருக்காரு, ஆசாரியராகவும் இருக்காரு. நல்லா கவனிச்சுக்கோங்க, இவர் எப்படி இருக்கிறாருன்னா ராஜாவாகவும் இருக்கிறாரு, ஆசாரியராகவும் இருக்காரு. இவரை இயேசுக்கு நிகரா பேசுவாங்க. ஏன்னா இயேசு தான் ராஜாக்களும் ஆசாரியர்களும். அந்த இடத்துல இவர் இயேசுக்கு நிகரா பேசுவாங்க. ஆதியாகமம் 14:18, உன்னதமான தேவனுடைய ஆசாரியா இருந்த சாலமோனின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சைரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதிக்கிறார். பாருங்க, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் இப்போ ஒரு ஆசாரியனால் ஆசீர்வதிக்கப்படுகிறார். நல்லா குறிச்சுக்கோங்க, தேவனாலதான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன். இப்ப மெல்கிசேதேக் எதற்கு? நான் சொன்னேன் நல்ல தலைவன் வேணும்னு சொன்னேன், அப்படித்தானே? தேவனால் ஆல்ரெடி ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டுதான் இருக்கிறார். இப்ப எதுக்கு இன்னொரு ஆசாரியன்? நான் சொல்றேன், உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய தகப்பனும் தேவை. நமக்கு தேவனும் தேவை, ஆனா பூமிக்குரிய நல்ல ஒரு ஆவிக்குரிய தகப்பனும் தேவை. இங்க பாருங்க, இங்க சொல்லியிருப்பாருங்க, உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாகிய சாலமோனின் ராஜாவாகிய மெல்கிசேதேக் அப்பமும் திராட்சைரசம் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதிக்கப்பட்டவனை இவர் ஆசீர்வதிக்கிறார். வானத்தை பூமி உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு, நல்லா குறிச்சுக்கோங்க, இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம்பாகம் கொடுத்தான். நல்லா குறிச்சுக்கோங்க, ஒரு ஆவிக்குரிய தகப்பனை வச்சிருக்கிறான். யாரு? ஆபிரகாமுக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பன் இருந்தாரு. தனக்கு வர்ற ஆபிரகாமே ஐஸ்வர்ய சம்பந்தர் தான். ஆனா இவனுக்கு ஆபிரகாம், அன்னைக்கு ஆபிரகாமுக்கு யாரு வந்து தசம்பாகத்தை சொல்லி கொடுத்தது? விக்கிரகத்தை வணங்கி கொண்டிருந்தவனுக்கு யாரு தசம்பாகம் சொன்னது? ஆனா இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமமாக கொடுத்தான். நான் சொல்றேன், நல்ல ஒரு பூமிக்குரிய தகப்பனை தெரிந்தெடுத்துக் கொண்டு அவருக்கு உங்கள் தசம பாகத்தை கொடுங்கள். உங்க வாழ்க்கையை எங்கேயோ போயிடும். நல்ல ஒரு ஆவிக்குரிய தகப்பனை உங்க வாழ்க்கையில தேர்ந்தெடுத்துக்கோங்க, தசமாவும் கொடுங்க. நல்ல நிலத்துல விதைச்சா அது 30, 60. நீங்க விதைக்கிற விதை நல்ல நிலமான பார்த்துக்கோங்க. நல்ல நிலத்துல விதைச்சிங்கன்னா 30, 60, 100 அது கனி கொடுக்கும். அது கனி கொடுக்காம போகவே போகாது. ஆபிரகாம் இப்படிதான். மெல்கிசேதேக், அவன் ராஜாவும் ஆசாரியன் மெல்கிசேதேக்கு தசமாகம் கொடுத்தாரு. அதனாலதான் செழிப்பாய் வாழ்ந்தார், நல்லா வாழ்ந்தார். என்னுடைய பலன்லாம் என் தேவன் தான். அவர் தான் என் கண்மலை, இனி பிசாசு என்னை தொட முடியாது. என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன். நான் அடைக்கலம் போகும் என் துருவம், என் கேடகம், என் ரட்சிப்பு கொம்பு, என் உயர்ந்த அடைக்கலமும் ஆயிருக்கிறான். உயர்ந்த அடைக்கலம். பிசாசோட எல்லா எதிர் வல்லமைகளிலும் இருந்து என்னை காப்பாற்றி என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறார். இந்த பூமியில நம்ம வாழ்ற வாழ்க்கை சில நேரத்துல சில மனிதர்கள் மூலமோ யார் மூலமோ நமக்கு சில போராட்டம் வந்துட்டே தான் இருக்கு. நம்ம ஒரு கிரிக்கெட் கிரவுண்ட்ல நிக்கிற மாதிரி தான். அங்கிருந்து பால் வருது, இங்கிருந்து அடிக்கிறோம், ஸ்டம்பில் படாத மாதிரி அடிக்கணும். ஃபுட்பால் விளையாடும் பார்த்தீங்களா, அங்கிருந்து இங்க கோல் போட வருவாங்க, இங்க இருந்து ஒரு டீம் அங்கேயே மாறி அந்த கோல் போடாம 2 பேரும் தந்துட்டே இருக்கணும். இதே மாதிரி தான் பூமியில ஒரு யுத்தத்துல நிக்கிறோம். ஆனா இந்த யுத்தத்துல நீங்க யுத்தம் செய்ய வேண்டியது கிடையாது. நீங்க தேவனோட உறவில இருந்தாலே போதும். இந்த யுத்தத்தில் இருந்து தேவன் உங்களை காப்பாற்றுவார். ஏனென்றால் யுத்தம் கர்த்தருடையது. சங்கீதம் 144:1 இப்படி சொல்லுது, என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் தாபரம். பாருங்க, என் விரல்களை யுத்தத்திற்கும். தாவீதுக்கு அந்த மாதிரி ஒண்ணு இருந்துச்சு, போய் சண்டை போடணும். ஆனா இன்னைக்கு நமக்கு எப்படி விரல்கள் யுத்தம் நடக்குது? எப்படி நமக்கு இன்னைக்கு அவர் போருக்கும் யுத்தத்துக்கும் நம்மளை படிப்பிக்கிறார்னா, அவரோட உறவுல இருக்கிற வேலை, அப்பாவோட உறவுல இருக்கிற வேலையில, அவரோட அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற வேலையில அவர் என் தாபரம். இந்த வசனம் சொல்லுது பாருங்க, சங்கீதம் 144:1-2 சொல்லுது, அவர் என் தாபரம், என் கோட்டை, என் உயர்ந்த அடைக்கலம், என்னை விடுவிக்கிறவர், என் கேடகம், நான் நம்பினவரும், என் ஜனங்களை எனக்கு கீழ்படுத்துகிறவருமா இருக்கிறார். நல்லா குடிச்சுக்க. 2 காரியத்தை சொன்னேன். நல்ல தலைவன்களை தேர்ந்தெடுத்து அவர்களோடு நம்ம உறவுல இருக்கிற வேளையில, அவர்களோடு நாம் பேசிட்டு, அவர்களோடு நாம் தொடர்பில் இருக்கிற வேளையில, அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்கிற வேளையில, அவர் நம்முடைய என்ன சொல்ல, நம்முடைய உயர்வில் அவர்கள் அக்கறை கொள்ளுகிறவர்களாய் இருக்கிற நல்ல தலைவர்களை நீங்கள் தெரிந்தெடுத்து கொண்டு இருக்கிற வேளையில உங்க வாழ்க்கையில தேவன் பெரிய காரியங்களை செய்வார். மகிமைக்கு இடம் கொடுக்கணும். நல்ல தலைவனும் பிரசனுக்கும் தேவ பிரசனத்துக்கும் இடம் கொடுக்கிற வேளையில உங்க வாழ்க்கை எங்கேயோ போயிடும். அவர் என் தாபரமா, என் கோட்டையா, என் உயர்ந்த அடைக்கலமா, என்னை விடுவிக்கிறவரும், கேடகம், நான் நம்பின என் ஜனங்களை எனக்கு கீழ்படுத்துகிறவருமா இருக்கிற. இப்படி செய்கிற வேளையில உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிசாசின் கிரியைகளையும் என் காலுக்கு கீழே வருகிற பிசாசின் அதிகாரத்திற்கும் பிசாசின் ஆளுகைகள் எல்லாவற்றையும் நான் அழிப்பேன்.
அது ஒன்றுமில்லாமல் போகும். ஆபிரகாமை எப்படி ஆபிரகாமின் சகோதரனாகிய லோத்தை அவர்கள் பிடித்துக் கொண்டு போனார்களோ, ஆபிரகாம் காப்பாற்றி வந்தான். காப்பாற்றி கொண்டு வந்தது மட்டும் கிடையாது, அந்த இடத்துல மெல்கிசேதேக்கை சந்தித்தான். வெற்றியை சுதந்திரித்துக் கொண்டு வந்தான். மெல்கிசேதேக்கை சந்தித்தான், அவனுக்கு தசம்பாகத்தை கொடுத்தான். கிதியோன் அநேக மீதியானியர்கள் சத்துருக்களின் கைக்கு ஜனங்களை காப்பாற்றினான். பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் சொன்ன வார்த்தையின்படி வார்த்தையை செயல்பட்டு நின்றான். சத்துருக்களின் கைக்கு தன்னை காப்பாற்றினான். அதே போலதான் யெகூ தேசத்தில் இருக்கிற எல்லா சத்துருக்களின் வல்லமையும் தலைவனாக எலியாவின் அபிஷேகம் எலிசா மேல, எலிசாவின் அபிஷேகம் அந்த தீர்க்கதரிசி புத்திரன் மேல, அந்த புத்திரனின் மேல இருந்த அபிஷேகம் எப்படி யெகூ மேல வந்து பாகாலின் வல்லமைகளை அழித்து போட்டதோ, யேசபேலின் வல்லமைகளை அழித்து போட்டதோ, இன்றைக்கு அந்த நல்ல தலைவர்களின் அபிஷேகம் மேல வருது. தேவ அபிஷேகம் மேல இருக்கு. எஸ், கேட்ட சத்தியத்தின்படி ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார்.